கேள்வி எந்தனா இப்போ எந்த எல்லாரையும் மாட்டிவிட செல்லு அப்படின்ன மாதிரி என்கிட்ட இதுவரையும் மாட்டிடுவ பழக்கம் உண்டு இந்துமே இல்லை சரியா. என்ன மாட்டிட்டு எல்லாத்துக்கும் என்னத்தான் மாட்டிட்டு இருந்தேன் உங்களோட இல்லைன்னு செல்லலா சரியா. அடுத்தது வந்து வருஷக்கணக்கில் இந்த வரங்காட்டியும் அப்போ நீங்களும் அந்த டைம் சின்னானே இந்த நான் கல்யாணம் முடிக்கிறது தடமாறு அப்படி சரி அப்படியே இருந்தாலும் அந்த நாங்கள் அது தடமாற டைம் அதுக்கு பாலி போட்டு எந்தக்கு இந்த அது வந்து இப்போ எங்களை வச்சுக்கொண்டு அது இதை சொல்லி தேடி அதால் வீடு கட்டி வாசல் கட்டி அப்படியெல்லாம் இருந்தானே சரி அவ்வளோ இந்தக்கு ஏண்ட கால்ற அந்த கம்பு கூச்சோண்டு குத்தி கம்பு கூச்சோ கல்லோ இந்தியோ குத்தி நான் அதுக்கு பட்ட பாடு உங்களுக்கு தெரியும் தானே. ஹாஸ்பிட்டலு போய்த்து அங்கே போய்த்து இங்கே போய்த்து தலைமாறி நிற்கட்டேன் அது சரியாயிட்டு இருந்தாலும் அதில் இந்த வலி ஒண்டிக்குதான் நல்ல ராவைக்கு தூங்க டைமுக்கு அப்படி அதை நாங்கள் செல்ல டைம் அது ஜோக்குக்கு மாதிரி அப்படின்னு நினைக்க அப்படி இல்லை நாங்கள் உண்மைக்கு தான் சொன்னோம். இருந்தாலும் எங்களுக்கு அந்த வலியை தாங்க இது ஒண்டிக்கு எத்தனை சொன்னால் அடுத்த மனுஷன்ற கஷ்டத்தை நாங்கள் யோசிக்கல. நாங்களும் கஷ்டத்தில் வைக்கும் அடுத்த மனுஷன்ற கஷ்டம் மீக்க சுட்டி எங்களுக்கு அது அவ்வளோ பெரிய இதொண்டு இல்லைடாப்பா. அதை நாங்கள் அந்த செல்வேங்களே பேத்து பிளேட்டால் கீறி இதாக்கி இந்த இதாக்க கணக்கில்லாமல் இல்லை எங்களுக்கு வலிக்கே தானே. அது இன்ஜெக்ஷன் அடிக்கச்சில வலிக்குது வெட்டி இதாக்கச்சில வலிச்சு தானே எல்லாம் ஈந்துச்சு சரியா. நாங்கள் அதெல்லாம் தாங்கின வந்து அதுக்குன்னு சொல்லி அது 5-6 வருஷமாலும் போகும் அது சரியாகிறதுக்கு அப்படி சொன்னானோ இருந்தாலும் எத்தனை சொன்னால் அது வழியாக இருந்தாலும் எங்களுக்கு அது கணக்கில்லை எத்தனை சொன்னால் இப்படியால இந்த நாட்டை இப்படியால சல்லி இல்லாததால் ஒன்றும் இதாக்கல. நாங்கள் இப்போ அப்படி இதாக்கச்சில இப்படி ஒன்று யோசிக்காது. அப்போ எங்கடவனும் ஒழிக்கானோல் அவனோல் இந்த மாதிரி ஒன்றுக்கும் சல்லி இதாக்க மாட்டானோ எங்களுக்கு எத்தனை சொன்னால் அவனோல் நாங்கள் நின்றாலும் சல்லி தரமாட்டோம் அப்படின்றது அவனை காட்டு தான். அது விளைஞ்சா நாங்களே தேடி நாங்களே இதாகிக்கணுண்டு அவனோட்ட அப்படியே உண்டிக்கு அந்த பூதங்காக்க மாதிரி அவனும் அநியாயம் செய்ய மாட்டானோ யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டானோ. ஆனால் ஏதோ கொஞ்சம் சிலவழித்து அப்படி கொஞ்சம் பண்ணு மீந்திப்பானோ அப்படிக்கு அந்த கல்லை நோட்டை அப்படிக்கு சரியா. அதுக்குன்னு அவனோட காப்பாற்ற தட மாதிரி ரெண்டும் இல்லை சரியா. எனக்கு இந்த இது ஒண்டிக்கல நான் வந்து கள்ள நூல் எனக்கு வேலையே இல்லை. எவ்வளோ களவாணினா பரவாயில்ல காசி கோடிக்கணக்கில் இல்லை இந்த நாட்டே சூறையாடினாலும் எனக்கு வேலை இல்லை. ஆனால் வந்து அநியாயம் நடக்குன்னு வைங்கள அநியாயம் நடந்தால் அது எவன் கொம்பண்ட நான் சொல்லிக்கனே எனக்கு வேலை இல்லை அவனு இத்தனை அநியாயம் செய்ய போடான்னு நான் சொல்லி ஏண்டா இந்த இப்படி ஒண்டிக்கு இத்தனை சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இது வரைக்குமே எதையும் அதான் உண்டை நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். இல்லை தெரியாட்டி செய்யவும் மாட்டோம் அதை நினைக்கவும் மாட்டோம். இப்போ இப்படி இல்லை நாங்களும் அநியாயமாக்கணும்னு நினைக்க டைம் தான் எங்களுக்கு அநியாயம் நடந்துச்சு. எங்களுக்கு அது தெரியுமில்ல அது போகிறவ தான் இன்னொரு மனுஷனுக்கு நாங்கள் அநியாயம் நினைக்காம நிற்கிது அதுக்கு போகிறோம் அது பழகி அப்படி ட்ரெயின் ஆகி வரணும். அதுக்கு போகிறோம் எங்களுக்கு அநியாயம் நடக்காம இருக்காது. எங்களுக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் எந்தியோ உண்டு. இப்போ இப்படியால அந்த இப்போ நோயின்னு செல்லு வந்து மனுஷனுக்கு அது செல்லி வாரது இல்லையால அதுதான் இன்னொரு மனுஷன் நோய் ராதியில் நிற்கச்சில அதை வந்து ஜோக்குக்கு அப்படி அதை பார்க்க போக தேவையில்ல அது சொல்லி நோய் விசாரிக்க போகிற அதெல்லாமே அதை எனக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான். இருந்தாலும் அதை நோய் வரவே போடாண்ட மாதிரி யோசிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஒண்டிக்கும் இல்லாமல் அதை அந்த யோசிக்கல இப்படி ஒண்டிக்கு. அப்போ அந்த அநியாயம் செய்தவனும் மட்டும் சல்லியை தேடி ஃபன்னாயிக்கணும் அப்படி ஃபன்னாயிக்கேண்டி இல்லை. அவனுக்கும் சாவிக்குது அவனுக்கும் எக்ஸிடென்ட் ஈக்கி அவனுக்கும் அகால மரணம் எல்லாம் ஈக்குது அவனுக்கும் அப்படி இருக்குது எந்தண்டா எல்லாருக்கும் ஆண்டவன் சரியா இப்படி. இப்போ அதான் ஒரு மனுஷனுக்கு பவர் ஒன்று இல்லைன்னு வைங்களே ஒன்றும் இல்லை சும்மா ஒஹேண்டு அப்படி நிற்கச்சில அந்த மனுஷன்ற வேறு எல்லாமே இல்லை. அந்த மனுஷனை ஆண்டவன் பார்த்து நிற்காண்ட அர்த்தம் விளைஞ்ச அப்படியே உண்டு. அதான் மனுஷன் இப்படி யோசிச்சு வாழணும். யாரோ ஆண்டவன் எங்களை பாதுகாத்து நிற்கான் நாங்கள் ஆண்டவன் எப்பவும் எங்களோட நிற்கான்ற மாதிரி அந்த தெரியாத இந்த ரஜினிகாந்த் செல்லு அது மாதிரி அந்த அப்படி உண்டு நினச்சிக்கணும். அப்படி தான் வாழும். இல்லாமல் நாங்கள் ஆக்கோலை பாதுகாக்கண்டு வாழக்கூடாது அப்படி அதுக்குண்டு அநியாயம் செய்த கூட்டம் உண்டிக்கு. இப்போ யோசிக்கணும் எங்கள்ட ஏண்ட பார்வரை இந்த வேற காலவத்தை நம்மட காவத்தை சரியா பல்லே வேலை இந்த குறைக்காவை அது இதுன்னு டீக்குதே
இந்த ஏரியா ஒன்றே மஞ்சத்துக்கும் வேலை இல்லைண்டு இவ்வளோ காலம் அதுகளுக்கு எனக்கு தெரியாமல் இல்லை நான் அவன் அதுக்குள்ளேக்கே யாருக்குமே இந்த ட்ரக்ஸ் டீலர் ஒழிக்கானோல இவனோளுக்கு நான் பயமும் இல்லை அவனோட எனக்கு வேலையும் இல்லை சரியா இவனோட எனக்கு பேர் தெரியா எனக்கு எவனை வந்து பேர் தெரியும் ஆனால் அவனோளும் எனக்கு அடிச்சிக்கானோ அவனோட்ட நான் அடி வாங்காமல் இல்லை சரியா அவனோட்ட அடி வாங்கிக்கேன் மானத்தை வாங்கிக்கானோ அப்படியெல்லாம் ஈக்கி அதை சுட்டி எனக்கு அவனோளுக்கும் பேசல அவனோட சாவடிச்சு போட்டுருவேன் நான் அந்த சும்மா செல்லேன்னு நினைக்க வேணும் உண்மையாகவே கொண்டு ஓட்டுருவேன் எனக்கு பயம் இல்லை எனக்கு பயமும் இல்லை எனக்கு அந்த இதையும் மீக்கி ரைட்ஸும் மீக்கி நான் சாவடிச்சு போட்டு போலீஸ்காரன்ட்ட கன்னை கொடுத்துருவேன் இன்றைக்கு நான் கொண்டுட்டு நான் சுடுவேன் ஒத்தனை சுட்டு சாவடிச்சிட்டு கன்னை போலீஸ்காரன்ட்ட கொடுப்பேன் அது கொடுக்கங்காட்டியும் இப்போ நான் நிற்கேன்னு வைங்களேன் நான் இனியால் நிற்கேன்றாலும் எனக்கு அவ்வளோ இல்லை எத்தனை சின்ன நான் சாவடிச்சு போட்டுருவேன் எனக்கு இதுவும் இல்லை எனக்கு ரைட்ஸ் என்ன பேசிக்க தெரியும் எனக்கு ரைட்ஸ் தந்தும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரைட்ஸ் என்ன தெரியும் அடுத்து அப்படியே எனக்கு தண்டுவம் கிடைக்கிறனால நான் பயமும் இல்லை அது அப்படியெல்லாம் நான் அந்த எவனுக்கும் இது இல்லை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த டார்க் வெப் ஈக்கி தானே உங்களோட இந்த புண்டை இந்த டீல் பண்ண அந்த மாதிரி இல்லை எனக்கு டார்க் வெப் உள்ளுக்கிக்க முதல்ல இன்டர்நெட்டில் வேறு உலகம் உண்டிக்கு நாங்கள் நிற்க இந்த சர்ஃபேஸ் வெப்பிக்கு தானே இது வந்து சேர்ச் இன்ஜின் ஒப்டிமைசேஷன்ற 0% 1% மீக்காது நான் நினைக்க மாதிரி அடுத்த 99% அவ்வளவும் டார்க் வெப் உள்ளுக்கு அடிக்கிற டீப்பாக போகணுன்னே அந்த டார்க் வெப் ஈக்கி அது உள்ளுக்கு தான் ஈக்கி மட புண்டா மானோர் பெரிய இந்த மூளைக்க மயிறு புண்டை இல்லை என்கிட்ட சல்லி இல்லைன்னு நினச்சிக்க வேணும் எனக்கு சல்லி தேவையில்லை எனக்கு சல்லி தேடவும் தேவையில்லை எனக்கு சல்லி இது இல்லைடாப்பா சல்லி எனக்கு வேலை இல்லை நான் வந்து ட்ரக்ஸ் டீல் பண்ணவனுக்கும் சல்லி வேலை இல்லை அவனோடையும் எனக்கு தெரியும் நான் அவனோடையும் பழகிக்கேன் ஆனால் அவனோளுக்கு கீழே வேலை செய்த அந்த ஜனாதிபதி செல்ல மாதிரி சௌரவாலில் நுண்ணிக்கு அதிரைக்கு அவன் கெரியனோ வைக்கானோ அவனோள் இப்போ எங்கடா ஆகமே இவ்வளோ காலம் என்ன புண்டைக்கா விற்றுட்டு சல்லி தேடி திரிஞ்ச எனக்கு தெரியாது இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவனோள் அந்த சரியான மாதிரி அப்படி நாங்கள் பள்ளி போகிறல்ல அது இல்லை அப்படி சொல்லுதானே நாங்கள் பள்ளி போகிறதுக்கு எங்களுக்கு பயன்டப்பா இந்தண்டா நாங்கள் பள்ளிண்டு இல்லை பொதுவாக யாரை எது ఎంతయో ஒன்றுனாலும் மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் உண்டிக்கானே அதில் ஒரு பயம் மாதிரி உண்டிக்கு எந்தன்னா எதுக்கோ எல்லாத்துக்கும் அந்த ரெஸ்பெக்ட் மாதிரி உண்டு அப்படி கொடுத்துட்டு அப்படியே உண்டு மாதிரி எங்களுக்கு உண்டிக்கு அதான் அந்த போச்சிலே அந்த நடுக்கம் மாதிரி அப்படி வார உண்டிக்கு எந்தன்னா அதுதான் மரியாதைன்னு சொல்லி அதை விட்டுட்டு 5 நேரம் இல்லை 50 நேரம் தொழுதான் இப்படிக்கு ஆண்டவனோட செய்த பாவத்தை ஆண்டவன் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிச்சு விட்ருவான் கணக்கில்லை ஆண்டவனுக்கு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சிருந்தான் மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அவன் கடைசி காலத்திலேண்டு இல்லை இந்த நாட்டை ஈக்கியதோ உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் கடைசிக்கிண்டு இல்லை ஏண்ட மட்டும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி அழிய கிட்ட வாயினத்துக்கு போகிறோம் அழிஞ்சும் அங்கே போய்த்தும் அவனுக்கு சரியான வாழ்க்கை ஒன்று கிடைக்காது அவன் அங்கேயும் அழிஞ்சு நாராத்திரையும் நாசமாக அப்படி தான் போவான் அப்படி அடுத்து இப்படி யோசிக்கணுமல்ல நாங்கள் வந்து அதான் இப்படி ஒரு கென்சிஞ்சி நாங்கள் தப்பு செய்தோமா சரி செய்தோமா இந்தண்டே தெரியாமல் எங்களுக்கு பதுவா போட்டு நிற்க ஒரு கூட்டம் உண்டேஞ்சி சரியா அந்த கூட்டத்துக்கு தான் நான் சொல்லு சரியா இப்போ வயசு போனத்தில் இந்த அதுக்கு புறவு உள்ள மனுஷன் வைக்கானோலே அந்த மனுஷனோல் அதுக்கு புறம் அது ஒரு புள்ளோல் அப்படி தான் புள்ளோல் சரியா நான் கேட்க வந்து இந்த கிளடு கட்ட ஓட்ட நான் கேட்கேன்னு வச்சுக்கோங்களே இந்த சின்ன பபாவளிக்கோ தானே அது உள்ளுக்கிக்காது உசுறு பெரிய மனுஷனுக்கு உள்ளுக்கிக்க உசுறு இல்லையா அப்படி இல்லை அந்த இப்போ பெரிய நான் சொல்லேன் என்னை விட ஒரு நாள் முந்தி பிறந்திருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிக்கணும் அவன் தெரியாத ஒத்தனாவே இருந்தாலும் சரியா ஐக்கிய லெவலே இல்லாதவனாக இருந்தாலும் ஏதோ ஆண்டவன் அவனுக்கு தெரியப்படுத்தி தான் இருக்கணும் அப்படித்தான் நான் நினச்சி வாழுவேன் இவ்வளோ காலம் ஆனால் வந்து அறப்படிக்க வேறு விஷயம் பெரியவனோட அறப்படிக்காமல் புண்டை நாங்கள் எவனோட அறப்படிக்க புண்டு அப்படியேல சரியா அப்படியே மீக்கி அப்போ இப்படி அதான் சமாஜ சரியான அந்த இது அப்படியெல்லாம் இல்லாமல் கேள்வி கேட்கு ஒரு கூட்டம் உண்டிக்கு எந்த சொன்னா இப்போ நீ போய்த்து அரசாங்கத்துக்குள்ளே ஒன்றும் செஞ்சு கிழிச்சியாத நான் போவே இல்லைடா மயிறு புண்டை நான் அரசாங்கத்துக்குள்ளே போவோம் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தேவைண்டா அவனோட எந்த வேணா எனக்கு செஞ்சு தருவானோ எனக்கு எந்த தேவை நான் நினைக்கத்த செஞ்சு தருவானோ எனக்கு வேலையும் இல்லை அவனோட வேலையும் இல்லை நான் அவனோடைய எதுக்கு அவனோட எனக்கு வேலையில் புண்டு சரியா அடுத்த இப்படி உண்டு யோசிச்சு நிற்க எந்த சொன்னால் இந்த இப்படி இப்போ அவனோளும் இப்போ தேடுவானுல இவ்வளோ காலம் அநியாயம் செஞ்சவனோட தேடச்சில இப்போ இவ்வளோ பெருசாக நான் முஸ்லீம்னு சொல்லி நான் முட்டியை பிடிச்சுண்டு தண்டுவமாக அது இது புக்காண்டு அப்படி இதாக்கச்சில எங்கட வண்ணத்தான் ஒன்றாவது தண்டனை கொடுப்பான் வேணுச்சே அப்படி உண்டிக்க அதுக்கு போகிறவ எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறவு தான்
அடுத்த ஆக்களுக்கு விளங்கிச்சா அப்படி இல்லை அடுத்த இப்படி உண்டிக்கு அது பழி கொடுக்க மாதிரி இருக்கும் சரியா பழி கொடுக்கல இப்போ இப்படி நிற்கல இப்போ நான் நிற்கேன்னு வைங்களே இப்போ என்ன பழி கொடுத்ததானால வருஷ கணக்கு எந்தியாலும் ஒரு பிரச்சனை வரச்சில என்ன தூக்கியாச்சு அந்த இப்படிக்கு இவன் தான் காரணண்டு என்ன தலையிற ஓட்டணும் நான் எல்லாத்தையும் அடி வாங்கி பிரச்சனை வாங்கி சரியா என்ன ஏன்னா கொண்டு போட்டிப்பானு அப்படி செஞ்சுப்பானு ஏன்னா விளைஞ்சா ஏதோ ஆண்டவன்ற புண்ணியத்தில் எவனோ ஏதோ எங்கேயோ ஒரு மூலரை எவனுக்கோ ஒரு நலம் ஒன்று செய்த மாதிரி இருந்தால் அது எப்படியோ திரும்பி வந்து கொஞ்சம் பொழைச்சி நிற்க மாதிரி இருக்கும் விளைஞ்சா அப்படித்தான் அதுதான் உண்மை விளைஞ்சா அதுதான் செல்லுது இப்போ வந்து எனக்கு பழி கொடுக்க ரைட்ஸு மிக்கி எத்தனை பேரை வேணாலும் கொடுப்பேன் நான் எத்தனை பேரை வேண்டில்ல எவ்வளோ பேரை வேணாலும் கொடுத்துருவேன் தூக்கி எல்லானையும் கொடுத்துருவேன் எனக்கு வேலையே இல்லை என்ன செய்ய அநியாயம் நினைக்க போல யாருக்கும் அநியாயம் தூக்கி கொடுத்துருவேன் எனக்கு தெரியுமல்ல எனக்கு தெரிஞ்சிக்க தேவையில்ல ஆக்கோலை போய்த்து நான் பேசிக்கொண்டு கதைச்சிக்கொண்டு நின்று வந்துட்டு எந்த பிரச்சனை அப்படி தெரிய தேவையில்லடப்பா எனக்கு நான் போய்த்து வேற அங்கே ஜனாதிபதியோட பேசி நிற்கேன்னு வைங்களேன் அந்த டைமும் ஜனாதிபதியை இவன் நான் எப்படின்னு கேட்டால் நான் சும்மா சொல்லிடுவேன் அவன் இப்படித்தான் எனக்கு விளங்கிடு அது அப்படி உண்டு என்ன டேக்கிடப்பா அது எனக்கு வேலை இல்லை சரியா அடுத்து நான் காட்டி கொடுக்கவேன் இல்லை நான் காட்டி கொடுக்க வேண்டாம் மூஞ்சி முன்னுக்கு வா புண்டை அப்படி சும்மா மயிறு விடுங்கல பெரிய அதான் சரியா நான் தான் பிடிச்சி கொடுக்கணும் கொண்டு கொடுப்பேன் அந்த மஹிந்தரை இந்த டீம் மாதிரி கலவுரை ஒளிஞ்சுக்கணும் கோல் அடித்து அப்படியெல்லாம் அந்த பயந்து அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை அவனோட புள்ள குட்டியை யோசித்தவனோல் நாங்கள் எங்களோட புள்ள குட்டியில் நாங்கள் எங்களையும் யோசிக்க மாட்டோம் எங்களோட உமா அப்பா யாரையும் யோசிக்க மாட்டோம்டா நாங்கள் எவனையும் யோசிக்கவனும் இல்லை நாங்கள் வந்து பொதுவாக எல்லாரும் வாழணும் எல்லாரும் ஒரு சட்டம் அப்படின்ன மாதிரி நாங்கள் யோசிக்கணும் இன்னும் நினச்சிட்டீக்க வேணும் சரியா அடுத்தது அந்த பயமீக்காண்டு கேட்கு பயம் இல்லாமல் மனுஷன் இல்லை பயமீக்குது சரியா எந்தக்கு பயமீக்குது தெரியுமா அந்த எங்கடவனோட அந்த கேமை கேட்க மாதிரி கட்சியில் அது பயம் இல்லை அவனோட எங்கன்னா கணக்கும் இல்லை அவனோட தூசிற பார்வையும் இல்லைடா அவனோட எவ்வளோ எந்த செய்யினாலும் எனக்கு வேலையே இல்லை நான் அந்த டைம்லேருந்து அவனோட அஞ்சத்துக்கு வேலை இல்லை அவனோ பொழைச்சும் இல்லை அடுத்த எப்படி அவனோட பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவாரு கேமை கேட்கச்சில கேமை கேட்கறதுக்கு காரணமாகிக்கவனையும் பிடிச்சி கொடுத்துருவேன் கேமை கேட்கவனையும் பிடிச்சி கொடுத்துருவேன் அடுத்த வந்து அரைப்படிக்கவனையும் பிடிச்சி கொடுத்துருவேன் எல்லானையும் பிடிச்சி கொடுத்துருவேன் அந்த பிடிச்சி கொடுக்கன்னு போய்க்கு செல்ல மாதிரி இல்லை சும்மா பிடிச்சி கொடுக்க மாட்டேன் அவனை கூட்டிக்கொண்டு போய்த்து தலையில் தொங்க போட்டு அடி நல்லா அடிக்க செல்வேன் என்ன மாட்டேன் அடித்து நாசமாக்கி கொண்டு விட்டுற போடுவேன் எனக்கு பயம் இல்லை நான் அடுத்த எனக்கு தெரியும் அவனுக்கு எந்த செய்யணுமேன்னு நான் பயம் இல்லை எனக்கு எப்படி உண்டிக்கு நாங்கள் அந்த மாதிரி அடி வாங்கினான்னு கேட்க தானே நாங்கள் வாங்கிக்கோம் நாங்கள் அதை விட இல்லைடா புண்டை அதை மாதிரி இல்லை நாங்கள் வாங்கிக்கோம் நெருப்பு வாங்கி நாங்கள் பயம் இல்லை எங்களுக்கு வலிக்கவும் மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் தாண்டிட்டோம் நாங்கள் சின்னத்திலேயே கழுத்தை நெசிக்கி கொள்ளுற அளவுக்கு அநியாயம் செஞ்சுக்கணும் எங்களுக்கு நாங்கள் அநியாயத்திலேயே வாழ்ந்தவனும் எங்களுக்கு பயமும் இல்லை எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியும் அடுத்த இப்படிக்கு வேலைச்சா இப்போ நான் இந்த சல்லிக்கா இவ்வளோ தடமாறேன்னா அப்படி அதில் தப்பு இல்லைடப்பா சல்லிக்கா தடமாறியத்தில் தப்பு உண்டு இல்லையல்ல மனுஷன் வாழும் நான் சொல்லிக்கேன் நல்ல சல்லி எனக்கு கோடிக்கணக்கிற இந்த அதை வச்சு வாழுவன் நான் இல்லை ஏதோ ஒரு சந்தோஷம் உண்டு சும்மா ஒரு லைஃப் அனுபவிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஃபன் உண்டு காசி மனம் கயிறு ஒரு வாகனம் உண்டு இவ்வளோதான் எங்களோட வாழ்க்கை நாங்கள் அந்த டைமும் அப்படி தான் அதுக்குண்டு எங்களுக்கு ஒரு வருஷம் தான் நாங்கள் இவன்ட்டையும் கேட்கவும் மாட்டோம் போகவும் மாட்டோம் நாங்கள் கேட்டு போகிறோம் இல்லை அப்படியும் இல்லை எங்களுக்கு நினைக்க வந்துட்டு ஒரு 50 100 வாங்குவோமே ஒழிச்சு நாங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு அது வாங்கச்சில இப்படி யோசிக்க அந்த 50 100 பிச்சை வாங்கி தெரியுது அப்படின்ன மாதிரி யோசிக்கானே நான் நல்லா ஒன்று செல்லேன் சரியா இப்போ வந்து ஏன்டா நான் செங்கல் வெட்டியோ சரியா இந்த எந்திய செஞ்சோ நான் தேடியே சல்லியாது அதை நான் ஒரு இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்குவேன் நான் பயம் இல்லை அதே விட்டுட்டு இந்த புண்டை இந்த பெரிய சல்லிக்காரன் அப்படி யார் சல்லிக்காரன் இதுக்கு போகிற என்ன முன்னுக்கு சல்லிக்காரன் அப்படி இதாகினா அவன் இந்த அரசாங்கத்துள்ளுக்கு டெக்ஸ் கட்டிக்கு அது இது எல்லாத்தையும் தேடி உண்மைக்கும் எல்லா சல்லியையும் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருவேன் அவன்கிட்ட சொத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு அவனை ரோட்டு விட்டுருவேன் அப்படி செஞ்சிடுவேன் நான் செல்லியதெல்லாம் செய்வேனே ஆனால் நான் இந்த ஜோக்குக்கு செல்லிய மாதிரி நினச்சிக்குவேன் நான் ஜோக்குக்கு மாதிரி சொல்லிட்டு பேசாமல் இக்கியல்ல அந்த டைம் சட்டம் இல்லாத சுட்டி நான் கணக்கு இல்லாமல் இருந்தேன் இப்போ அப்படி இல்லை இப்போ டிரெக்ட்லி எவனுக்கும் நான் எட்டத்தும் இல்லை எவனுக்கும் பயமும் இல்லை விட்டுச்சு எல்லாருமே இதாக்கிடுவேன் இப்போ இப்படி செல்லச்சில எனக்கு எனிமி உருவாகல நினைக்கிறேன் அப்படி இல்லை எனக்கு எனிமியோல் எப்போ உருவாயிட்டானோ எனிமின்னு சொல்லி எனக்கு வருஷ கணக்கு ரேந்திக்கானோ ஏன்னா நாங்கள் எல்லாம் தெரியாமல் வாழல
எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாருக்குள்ளயும் போய்த்து நிப்போம். நாங்க நம்பிக்கைக்கு ஒரு மனுஷன் எங்கள நம்பினா அவனுக்கு அநியாயம் நினைக்க கூட மாட்டோம் நாங்க. அந்த மாரி ஆக்குவோம். நாங்க அத சுட்டி தான் தட்ட தனியா ராவரண்டாலும் திரிவோம். ஏன்டா அவனோலே எங்கள பாதுகாப்பானுவ. நாங்க அநியாயம் நினைக்கோமே, அவனோலே எங்கள பாதுகாப்பானுவ. ஏன் தெரியுமா? அவனோலாலே எங்கள விட்டு குடுக்கல. விட்டு குடுத்தானவனு வச்சா அவனோட புள்ளகோல், அவனோட உம்மா, அப்பா அவனோளுக்கு தான் கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம் இல்ல. நாங்க காணாம போய்த்தோம், நாங்க இல்லாம ஆயினோண்டா நீதின்னு ஒன்று இருக்குது. அது தெரியாதே. கோபம் வந்தாலும் நீதின்னு ஒன்று ஆக்களுக்கு தெரியாது. சுட்டி அவனோளுக்கு தெரியாம அவனோட அழிச்சிருவானுவ. யாரையும் அப்படி விளைஞ்ச இப்படி ஒண்டிக்கு எங்கடவன் அவன்ட்டு பார்க்க கூட்டத்தில் நாங்கள் இல்லை. இந்த டீம் இருக்குது, இது உண்மையான டீம். எந்தண்டா இவனோல் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு சட்டம்ட்டு பார்ப்பானோல். காசி பணத்துக்கு இவனோட்ட மறுவாதியம் இல்லை. ஆனால் இவனோட்ட தண்டுவமே இருக்குது, அதில் பாவமுண்ணியம் இல்லை. அப்படி ஒண்டிக்கு விளைஞ்ச தண்டுவம் ஒண்டிக்கு அதில் பாவமுண்ணியம் பார்க்க போடாது. தண்டுவம் இருந்தால் தண்டுவம் தான் அப்படி. அடுத்தது இப்படிக்கல்ல எந்தன்னு சொன்னால் அந்த சரியாக ஒரு இது ஒன்று இல்லை. எந்தன்னு சொன்னால் எந்த ஆக்கள் கொஞ்சம் பயந்திக்கு எந்தன்னு சொன்னால் அந்த ஆக்களுக்கு தெரியா சமாஜம் எந்த இப்படி ஆகி பேத்திக்கு கொஞ்சம் அப்படின்ட்டு அது அந்த பிரச்சனைக்கு எந்த நாளும் வருஷக்கணக்கு பிரச்சனையே இந்த மனுஷனுக்கு தெரியும். இதுதான் நடந்திக்குது, இந்தான் இப்படித்தாண்டு சரியா. அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் ஃபுல் ஆத்தாள்ற ஃபண்ட்ரையே இந்த ஃபண்ட்ரேக்க மனுஷன் தானே. அந்த மனுஷனோடு தான் கொஞ்சம் தடமாறி போய்த்திக்கி. அது இது ஒண்டி இல்லை, அதில் இப்படி ஒண்டிக்கு அந்த கஷ்ட துன்பத்தையே தெரியாமல் வளர்த்து விட்டிக்கு ஒரு கென்சியை. அவனோட கஷ்டப்படத்தான் வேணும், கஷ்டப்படாமே இல்லை. எத்தனை இந்த நாட்டை கஷ்டப்பட்டதுக்கு போகிறது தான். அதுக்குன்னு நாங்கள் போய்த்து கஷ்டப்பட செல்லல, ஒட்டவா கஷ்டம் வர முடியாது. நான் எனக்கு தெரியுமல்ல எனக்கு அப்படி. அப்போ இப்படிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டதாடா, நாங்கள் கஷ்டப்படாமல் இன்னும் மயிரிடா. நாங்கள் இப்படியல்ல. இப்போ நாங்கள் ஒரு வயசுக்கு மாதிரி ஏண்ட மட்டும் கஷ்டப்படாமல் இல்லைடா ராசா. நாங்கள் செங்கல் அது இதுன்ட்டு சாகாமல் செத்து தான் சாலரி கொஞ்சம் சேர்த்து அப்படியே நாங்கள் அந்த டைம்லேருந்து படிக்காமல் இல்லை. எங்களுக்கு படிக்கிறதுல இது ஒன்று இன்ச்சு இப்போவும் படிக்கணுன்னே தான் நிற்கிது. அப்படி ஒண்டிக்கு அது இந்த ஈக்கிய சுட்டி எங்களுக்கு அப்படியே ஒரு இதொண்டு இல்லை. இப்போ சல்லி தேடி ஆசை இருந்துச்சு. பொறோ அந்த சல்லிற ஆசை இல்லாமல் போனோம். ஓண்டு அதை படித்து தெரிஞ்சிக்க ஆசை வந்துச்சு. அதோட சல்லிற ஆசை போய்த்திரு. இப்போ சல்லிற ஆசை ஒன்று இல்லை. ஆனால் இப்போ நாட்டுக்கு அந்த ஃப்ரீடம் கிடச்சிக்க சுட்டி அந்த ஃப்ரீடத்துக்கு போராடின மனுஷனும் ஒழிக்கானோல. அவனுக்கு ஏதாலும் செய்யணுன்னு மனசில் கொஞ்சம் எந்தன்னு சொன்னால் அவனோள் இப்படியா இல்லை. ஏன்ன மட்டும் தடம் மாறி இதாகி கடைசிக்கு அவனோளும் சரலை அப்படின்ன மாதிரி ஆக்கள் நினச்சி அப்படி அவனோட ஒதுக்கி மூளரை வச்சோன்னே அவனோள் மனுஷனோ தானே இல்லை. அவனோள் இனி சண்டைவோல் பிடிச்சி கேளும், ஆக்களுக்கு அடிச்சு கேளும் சரியா. எந்தாலும் கேசோல் புண்டை மந்திரி மாறுறவங்க மாப்பூல ஓட்டிட்டேன். புண்டாமானோ சாவடிச்சு போட்டுருவேன். மந்திரி மாதிரி இந்த கெரி புண்டையாண்டியோல புண்டை எவ்வளோனா நக்கினானே உமக்கு மாப்பூல ஓட்டிட்டுவேன். எனக்கு மலப்பாய வைக்க போடாது, கெரியனா போ எனக்கு என்ன இதாக்கிக்க போடாது. எந்தன்னு சொன்னால் அவனோட எந்த நினச்சி நிற்கன்னு சொன்னால் இவ்வளோ காலம் இப்படி எங்கட சல்லி எடுத்து எங்களுக்கு தந்துட்டு எந்த பெரிய மயிராது எங்கட சல்லியை எங்களுக்கு தந்துட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் டெக்ஸ் இதாகி எங்கட ஒரு நாட்டுக்குள்ளே சல்லி வந்ததுக்கு போகிறோம். அந்த சல்லி எடுத்து ஊடுவாசல் அது இது கட்டியிருந்தா ஊடுவாசலில் செருப்போட சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து ஆண்டு போய் கொடுத்துருவேன். என்னோட மலைப்பாறை வைக்க போடாது. அடுத்த இப்படி ஒண்டிக்கு எங்களுக்கு சரியாக பெஸ்ட்டுக்கு லொக்கிக்கு எங்களை லொக் பண்ணி வச்சுக்கொண்டு அவளோட காரியம் சாதிக்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை. எனக்கு தெரியும் எங்களுக்கு அவ்வளோ லொக்கும் இப்படி நச்சில் இல்லாமல் ஆயிரும். எனக்கு இப்படி ஒண்டிக்கு அநியாயம் செய்யறதுக்கு நான் நினைக்க மாட்டேன். இப்படி அல்ல உங்களோட பக்கத்துலேயும் நீங்கள் மனுஷனுங்களுக்கு ஏதோ ஒரு நல ஒன்று மாதிரி செஞ்சுட்டு இப்போ எந்தியோ கொஞ்சம் நீங்களோ லொக்காயிக்கிறதுக்கு நாங்கள் பழி இல்லை விளங்கிச்சா. கலசனை கலட்டி எடுத்துருவேன் அப்படிக்கு விளங்கிச்சா. அடுத்து இப்படி யோசிக்கலும் எந்தன்னு சொன்னால் இப்போ இப்படி ஏசு அளவுக்கு இது ஒண்டிக்கு அப்படி நாங்கள் இது வரைக்கும் உங்களோட்ட ஒரு ரூபா சல்லி நாங்கள் கேட்டிக்கோமா. இல்லாட்டி வேலை எந்தியாலும் சும்மா கேட்டு பார்த்திக்க எந்தியாலும் வேலை ஒன்று எந்தியாலும் இதாக்கி தர அப்படின்ற மாதிரி அதையும் எங்களுக்கு செஞ்சு தரப்போடான்னு நினச்சிக்கணுன்னு நாங்கள் கேட்டிக்கோம். அப்படி எங்களுக்கு தேவையில்லை சரியா. அப்போ இப்படி ஒண்டி யோசிக்க அதான் நாங்கள் எவனுக்கும் ஏட்டத்தில்லை, எவனுக்கும் கேட்டும் இல்லை, எவனோட இதுவும் இல்லை சரியா. அப்போ யோசிக்கலுமல்ல எந்தரப்பா இப்படி எல்லாம் பேசு அப்படி இப்படின்ட்டு அப்படி இல்லை. எங்களையும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம்
இப்ப எப்படி யோசிக்கலும் எங்களுக்கு நலவு செஞ்சா அவனோல் வேற மாதிரி யோசிக்க புண்டே யோசிக்கிப்பானோ அப்படி அவனோல் வேறவனோ எவனையும் யோசிக்கல எல்லாருக்கும் நலவு நினைக்க சொல்லி நினைக்க வந்து அவனோல் சரியா நாங்கள் அவனோடைய நின்று அவனோடைய தூங்கி அவனோட ஊற்றைய நின்று திண்டு குடிச்சு நம்பிக்கைன்ற ஒரு புண்டை நாங்கள் இப்போ எங்கட அந்த ட்ரக் டீலரோல் அப்படி புண்டையாண்டி வைக்கணும் அவனோட கொஞ்சம் போய்த்து தின்ன மாதிரி மனுஷனோ இல்லை போலீஸ்காரன்டா வாப்பட வீட்டுள்ளுக்கே நாங்கள் போய்த்து தூங்கி திண்டு குடிச்சு ஃபன்னாக நிண்டிக்கும் ஆனால் வந்து அநியாயம் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த கல்லனோல் போலீஸ்காரனோ அப்படி இல்லை நல்ல ஜெனிவினாக அந்த ஈக்கிய மனுஷனை வைக்கணும் ஜெனிவின்னா சும்மா சுப்பீரியா ஈக்கியவனோட அவனோட போய்த்து அப்படி நிண்டிக்கும் நான் அவனோட ரெஸ்பெக்டை குறைச்சியும் இல்லை இதாக்கியும் இல்லை ஆனால் இப்படி ஒண்டிக்கு இப்போ மஹிந்தர டீமில் இருக்கவனும் கொஞ்சம் போலீஸ்காரனோட கொஞ்சம் மறுவாதி மாதிரி கொஞ்சம் மீந்துச்சு இல்லை யூஎம்பியில் இருக்கவனோட ஈக்கானோல அவனோட நாய்க்கு தான் கணக்கு எடுத்த போலீஸ்காரனோட நாய்க்கு தான் கணக்கு எடுத்த அவனோளுக்கு அந்த சும்மா இப்படி சின்ன இப்போ எங்கட பொடிய மாதிரி செட்டளோ சும்மா இந்தியானம் அவனோளுக்கு அப்படி செல்லச்சில்ல அது கணக்கு இல்லை சரியா அது இல்லாமல் இந்த சும்மா அவனோட நாய்க்கு கணக்கு எடுத்துன்னு அவனும் அப்படி இப்படின்ட்டு அப்படி அவனோட கேசத்துக்கு அது சரியா அது ஏதோ இப்படி சும்மா இதாயின்னு எனக்கு செல்லில் எத்தனை யூஎம்பி அவனோளுக்கு போலீஸ்காரனோள் இல்லை அது நாங்களே பார்க்கணும் அவனோளுக்கு எத்தனை போலீஸ்காரனோ ரெண்டாவது ஒன்றாவது நாங்கள் ஏன்னா எங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கல அவனுயா அவனும் அப்படி இதாக்கல அடிக்கி அப்போ இப்படியல்ல எத்தனை சொன்னா நாங்கள் எந்தக்கு இவ்வளோ தடமாறு இதாக்கேன்ட்டு அது நிறைய அநியாயம் நடந்திக்கங்களே அநியாயம் நடக்காமல் இல்லை அதான் சொன்னேனே அந்த சின்ன அந்த கால்ற அந்த கம்பு குச்சொண்டு குத்தி பாட்டா அதுக்கு நான் போய்த்து அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக நிற்கட்டேன் அதான் செல்லு ஒரு நோய் நொடி இல்லை என்னத்தை வந்தாலும் சரி சின்ன ஒரு இது உண்டாது அதான் அவ்வளோ பெரிய ஒரு இதுண்டே இல்லை சின்ன இந்தியான ஒரு இதுண்டு வைங்களே அதை கூட இந்த நாட்டில் செய்யலை ஏன்னா அந்த அளவுக்கு இது நாடு இல்லை இது நாடுன்னு சின்ன அந்த மனுஷத்தன்மை இல்லாத ஒரு இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அதுக்கு தான் முதல்ல அந்த மனுஷத்தன்மை இல்லாத மனுஷனும் கொஞ்சம் பேரிக்கனால அவனோல ஒன்றில் அவனோலே சரியாயிரும் மொட்டவா இப்போ சரியாச்சுலேயும் எங்களுக்கு அது சரியாயினாலும் அவனோட தண்டுவம் கொடுக்காம விடவே இல்லை எந்தண்டு தெரியாது அது எந்தண்டா அந்த இப்படி யோசிக்கிறோமில்ல நாங்கள் சும்மா நிற்கட்டையும் தப்பு செய்யாமல் கேட்டையும் எங்களுக்கு தண்டனை தந்து நின்றதல்ல நாங்கள் தப்பே செய்யாமல் கேட்டையும் தண்டனை தரச்சில்ல தப்பு செஞ்சவனோருக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுக்காட்டி எங்களுக்கு ஏலாது எங்களை மனசு விட்டு கொடுக்கல அப்படிக்கு அடுத்த இப்படியல்ல அதான் சொன்னேன் நாங்கள் வந்து எங்களை நாடுன்னு நாங்கள் பேசிட்டேன் சரியா உனக்கு எந்த நாட்டு பற்று மயிறு புண்டா அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட கேட்டானு அது சரிதான் எந்தன்னு சொன்னால் எங்களுக்கு நாட்டுப்பற்று இன்னொன்றுக்கும் நாங்கள் பெருசாக பேசலைன்னு வச்சுக்கோங்களே நாங்கள் எங்களுக்கு எனக்குன்னு மட்டும்தான் பேசிக்கேன்னு சரி வச்சுவோம் எனக்கு அதில் வேலையும் இல்லை இருந்தாலும் இப்போ இப்படியெல்லாம் நாங்களே ஈபே ஃபைவர் அப்படி வெப்சைட் ஒலிக்கு அந்த டைம் நான் சொன்னேன் தானே இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு இதில் சல்லி தேடினேன் அப்படி நான் சல்லியும் தேடினேன் சரியா இப்போ சோம்பேறி மாதிரி அப்படியே ஊற்ற தூங்கி நின்று படுத்துன்னு நிற்க சரியா இல்லாட்டி கடையிட்ட வர இந்த ட்ரக்ஸ் ஸ்ட்ரைக்கு எதையாலும் யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு மேசு இந்த மாதிரி சரியா இப்படியெல்லாம் மீந்துட்டு சோம்பேறி மாதிரி இருந்து சல்லி தேடாமாக்கிட்டு எங்களையும் சல்லி தேடாம ஆக்கி அப்படியே அந்த இதிலே இருந்துட்டு இப்போ எப்படி கேள்வி கேட்கணும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கல நான் அதான் சொல்லுவேன் நாங்கள் படித்து கொண்டது நாங்கள் இப்படி நாங்கள் அநியாயம் செஞ்சோமா நல்லா யோசிச்சு பார்க்கணும் நாங்கள் படிங்கொண்டும் சென்னோம் ஃபன்னும் எடுங்கொண்டும் திரிங்கொண்டு எல்லாம் சென்னோம் அதுள்ளுக்கும் ஒத்தனை 2 பேரை டீம் உள்ளுக்கும் நம்பினேங்குவானே ஒத்தனை 2 பேரை நம்பி அவனை செல்லதெல்லாம் கேட்டேங்குவானே அதுக்கு மேலே இருந்தானே ஒத்தன் அந்த இப்போ ஒத்தன் நிற்கான்னு வைங்களே அவனை நம்பி அவனோட ஈக்க ஒரு கள்ள டீம் உண்டு பெரிய டீம் உண்டு ஈக்கும் அவனெல்லாம் நீங்களே பிடிச்சி கொடுத்துருவோம் ஏன்னாச்சா நீங்களே பிடிச்சி கொடுத்துருவோம் இல்லாட்டி இப்படித்தான் அதில் உமா பாறைந்து இப்படித்தான் இந்த அரசாங்கத்தில் தப்பு செஞ்சுக்க அந்த புள்ளோவில் கொண்டு போய் தான் அடக்கியல்ல அங்கால டீம் ஜெயிக்கவனோட உமா அப்பா கொண்டு போய் தான் அடைச்சிடுவோம் அவ்வளோதான் செய்யாது அதுக்கு முதல்ல நீங்களோட கிளியர் பண்ணிக்கணும் ஏன்னாச்சா அது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அடுத்து இப்படி உண்டிக்கு நாங்கள் சரியா அந்த சண்டை பிடிக்க டைம் எந்தரா இது சும்மா அடிச்சிக்க அப்படி இப்படின்ட்டு நான் உண்மைக்கும் கேமை கேட்டுண்டு அடிச்சிக்கிறதுக்கு வந்தேண்ணா யாரோட சரி நான் கேமை கேட்டுண்டு அடிச்சிக்கிறதுக்கு வரவும் இல்லை நான் இதை ஒன்றும் செல்லவும் இல்லை ஆனால் இப்போ நான் கேமை கேட்காண்டு இல்லை அடித்து வச்சிருவேன் ஏன்னாச்சா நான் கேமை கேட்க ஒன்றும் இல்லைடப்பா நாங்கள் கேமை கேட்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு அடித்து வச்சிருவோம் நாங்கள் அடிக்கவனாலும் இல்லை எங்களுக்கு அடித்து வச்சிருவோம் அப்படி இல்லாட்டியே இல்லை அடுத்தா நாங்கள் அடிக்க மாட்டோம் ஏன்னா சட்டம் இல்லைல்ல காசிக்காரனும் அப்படி நிற்கணும் நாங்கள் இந்தியாவில் மீதாக்கினோன்னா எங்களை கொண்டு போய் அடைச்சி விட்ருவோம் இப்போ அப்படி இல்லையால
இப்போ அடிக்கிறதே முதல்ல எல்லாம் செஞ்சு வச்சுட்டா வருவோம். வந்து அடிச்சு வச்சிருவோம். எங்களுக்கு அடிபட்டுட்டுன்னு வைங்களே, எப்படி ஆயினாலும் அங்காள பக்கம் தான் திரும்பும். எங்கட பக்கத்து திரும்பினாலும் வேலை இல்லை, எந்த திரும்பினாலும் எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் எங்களுக்கு சண்டை வேலை இல்லை. நாங்கள் அவ்வளோ பெரிய இது ஒன்றும் இல்லை. அதான் சொல்லி நாங்கள் அடின்னா அடி வாங்க தெரியா அப்படியே இருந்து பழகினோம். எங்களுக்கு கணக்கு இல்லை, சண்டையெல்லாம் கணக்கு இல்லை. நினைச்சா அது ஆக்கோர் பயம் அப்படின்ன மாதிரி அது சும்மா நினச்சி நிற்கும். எங்களுக்கு வேலையும் இல்லை. அடுத்து இப்படி ஒன்றிக்கல இன்டர்னு சொன்னா இந்த இது கல்யாணம் அது இது அது ஒரு ஆசை தான் சரியா. அது எனக்கு இல்லை. எந்தன்னு சொன்னால் எனக்கு தேவையான சரியான இப்படி தான் நான் சொல்லேன். அந்த ஹார்மோன் சரியாக வேலை செய்த டைம் அந்த டைம் அந்த ஒன்றாவது காதல் வராயிடப்பா. ஒன்றாவது காதல் புண்டே தான் வரும். காதல் வராது, காமம் தான் வரும். எப்பவும் காமம் தான் இருக்கு. ஆக்களும் காமம் தான்டா, எல்லாரும் காமம் தான் இருக்கு. காதல் வரல. காதல் ஒரு கட்டத்தில் வரும் சரியா. அது கடைசிக்கு அது இப்படி ஒரு கட்டத்திலே சின்னத்திலேருந்தே சில காதலிக்கு அப்படி காதல் இல்லை எனக்கு தெரியாது. அப்படி இல்லை, ஏமாத்தான் கூட இதில் காதல் ஈந்தாலும் காமம் வந்ததுக்கு போகிற தப்பு செஞ்சு அது இல்லாமல் போய்த்தணும். அப்படிக்கு அதுக்கு தான் உண்மையாகிக்கணும். நான் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் காதல் நினைஞ்சு நிற்கும். அப்படிக்கு நாங்கள் ஒன்றும் உண்மையாக இல்லை. அதை சுட்டி எனக்கு காதலும் விருப்பம் இல்லை, காமமும் விருப்பம் இல்லை, ஒரு முண்டே வேணா விருப்பம் இல்லை. இப்படி உண்டு எத்தனை சொன்னா இப்போ சல்லி சரியா. இதில் இந்த சல்லி தேவைதான். சல்லி எத்தனை சொன்னால் இப்போ சல்லிக்கா தடமாற மாதிரி அப்படியே உண்டிக்குமல்ல. இப்போ உனக்கு சல்லி தேடணும், உனக்கு வேலோடு செய்யணும் அப்படின்ட்டு. எனக்கு வேலோடு செய்ய இருந்துச்சு சரியா. எனக்கு ஒரு பொறுப்பு மாதிரி உண்டிக்கல. இப்போ எத்தனை சொன்னால் ஏன்னா வேலையே இதுதான். ஏன்னா வேலையே இதுதான். எத்தனை சொன்னால் எல்லாரையும் இந்த ஜேவி பிரிவிக்க மனுஷன் வந்து செய்தானோல் எல்லாரையும் அந்த கனெக்ட் பண்ணுவானோல். அவனோட அந்த கனெக்ட் பண்ண அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு அதில் வேலை செய்த ஒருத்தன் நான். அவனோட அந்த கனெக்ட் பண்ண அந்த வேலைக்கு தானே அதில் வேலை செய்தவன் தான் நான். எந்தண்டா அவனோட செல்லியது அவனோட எந்த நினைக்கானோளோ இப்படி அவனும் அநியாயம் நினைக்கவே மாட்டானோ. ஒரு நாளும் அவனும் அநியாயம் நினைக்கல. இப்போ எப்படி ஒரு சில இடத்துல அவனோட அந்த ஆகம் அப்படி இருக்கல, அதுபோல் அந்த பாதுகாக்கிறதுக்கு அவனோட கொஞ்சம் எங்களோட நோடிக்க மாதிரி அப்படி இருக்கும் சரியா. அது எனக்கு தெரியும். எனக்கு அதுபோல் தெரியாமல் இல்லை. அப்படி இல்லை, அப்படியும் இல்லை அவனோட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவு அப்படி நினைக்க ஆக்கோல். அவனோட்ட அப்படி ஒன்றுமே இல்லைப்பா. அவனோட ஆகம வாக்கியம் இல்லை, பாட்ட வாக்கியம் இல்லை, அவனோட்ட ஒன்றுமே இல்லை. அவனோட அப்படி ஆக்கோல். இப்போ செல்லியால் இறைச்சி தின்ன சரியா, மீன் தின்ன, முட்டை தின்ன, மயிறு புண்டை அப்படி. அது ஒவ்வொருத்தரன் இப்படி அந்த நாட்டை நாசமாக்கி தெரியத்தோட இப்படி அல்ல. இப்போ தான் பாவம் செய்யறதை தான் சுமக்கணும். இப்போ மாடு தின்னதோ மனுஷனை தின்னதோ கோழி நான் அவனோட்டே அந்த டைம்லேருந்து செல்லுது. மாட்டை திண்டாலும் பாவம் தான், கோழியை திண்டாலும் பாவம் தான். எல்லாத்துக்கும் உசுறு தான் இருக்குது. அது உசுரை இதாக்கி தான் நல்லா இதாகுது அப்படி. அது எந்தக்கு தெரியுமா அது அப்படி இருக்குது. உண்மைக்கும் இப்படி ஒன்று இருக்குது. அந்த கோழி மீன் அது இதை ஒன்றுமே தின்னாமே இருந்தால் சரியா அந்த கடைசிக்கு சாகிட்ட வாய் போகிற டைம் கொஞ்சம் வருத்தம் இல்லாமல் ஈக்கிறது வாய்ப்பிக்கு செல்ல தெரியும். அப்படி ஒழிக்கேன் சரியா. இல்லாமல் இந்த உசுறு இனத்தை திண்டு நின்னோன்னே அது தின்னாமல் வாழவும் மேலே இல்லை. அப்போத்தான் கேள்வி கேட்கல. இப்போ ஈக்கேல அவனோட திரைக்கு மாறையாண்டு எங்கட திரை இஸ்ராயில் நீக்கி நினைச்ச அப்படியே ஒவ்வொன்றை ஈக்கேல அந்த உசுரெடுக்க மனுஷனிக்க அவன் தமிழோட மெந்தி வைக்க எந்த யமன் தர்மதா அப்படியே ஈக்கி சரியா. அப்போ அவனோட ஈக்கானோல அவனும் எந்தன்னா அவு எந்தன்னு சொன்னால் அந்த மனுஷனும் உசுரெடுக்க மனுஷனும் தானே. அவனோளுக்கு கேள்வி கேட்கல எந்தன்னா. இப்போ நாங்களும் கோழியை மாட்டை அப்படியே எல்லாத்தையும் வெட்டி சாவடிச்சு தானே தின்னும். அப்போ அவனுக்கு ஒரு நியாயம் உண்டு பேசுறதுக்கு ஈக்கணுமல்ல. அவனோட என்ன சொல்லல அந்த மனுஷனோளோ எப்படி அதுகளுக்கு எப்படி மரியாதை வைக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாதான் இப்போ எல்லாத்துக்கும் சரியாக எங்கால சரி சட்டம் வந்து சரியாக தான் இருக்கும். சட்டம் பிழை இல்லை. அதான் சொல்லி என்னோட பேசலை, அவனோளுக்கு இல்லை, யாருக்கும் என்னோட பேசலை. நான் நல்லா சொல்லி விட்டுருவேன். இப்படி ஒண்டிக்கு எந்தன சொன்னால் ஆக்கோல் யோசிக்க எந்தன சொன்னால் ஆக்கோல் வந்து மெயினாக வந்து ஆக்கோல் மெயினே பயம் வந்து சாவுக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச அளவுற இவ்வளோ காலத்துக்கு சாவை தவிர வேறு எதுக்கும் பயப்படுவானோ இல்லை. எந்தண்டா அவ்வளோதான் பயம். நான் வந்து இப்படி தான் பொலிட்டிக்கலுக்கு இல்லை, நாங்கள் சும்மாவே சாதத்துக்கு பயம்டி இல்லை. அதில் ஒரு இது ஒன்று இல்லை. எந்தன சொன்னால் உண்மையாக நம்பணும்.
யாரா இருந்தாலும் அந்தந்த மனுஷன்ற அந்தந்த கடவுள் நீக்கிய மனுஷனை சரியா அந்த ஆளை தண்டு அப்படி நம்புகிற மனுஷன் நிற்க அன்றைக்கு பயம் வராது. விளைவிச்சா வலிதான். இப்போ கை காலிக்குனே இப்படி வெட்டி விட்டா கீறி விட்டா வலிக்கானே. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தான் செல்லு எல்லாருக்கும் கொஞ்சம் காலம் லைஃப்பை தந்தி அந்த லைஃப் உள்ளுக்கும் இன்னொரு மனுஷனுக்கு கொஞ்சம் அநியாயம் நினைக்காம ஏண்ட அளவுக்கு அது வாரது அதை கொஞ்சம் கொண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு ஏதோ எங்களால் ஏண்டத்தை ஏதோ நலவு நினைக்கிறதோ இல்லாட்டி நினைக்காட்டியும் பரவாயில்ல தான் மட்டும் சரி ஃபன்னாக இருந்துட்டு அப்படி வாழுண்டா அது அன்றைக்கு இதாகாது மிஸ் ஆகுது. அது ஆத்தால கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்து கொண்டு அப்படியே போய்த்து கொஞ்சம் அந்த மண்ணுக்குள்ளே போச்சிலேயும் மனுஷன் கொஞ்சம் நிம்மதியாக போய்த்து செய்கிறாரு. அவ்வளோ எனக்கு தெரியும். அடுத்து இப்படி ஒண்டிக்கல எந்தன்னு சொன்னா இந்த நாங்கள் ஏசச்சில பேசச்சில வந்து ஆக்களுக்கு கோவம் வாரு. நாங்கள் ஏசியதே கோவம் வாரத எந்தக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த டைம் எங்களுக்கு எப்படி கோவம் வரும் தெரியும் தானே. எங்களுக்கு கோவம் வர டைம் என்னை கயிறை நான் உனக்கு காட்டிப்பேனே ஒரு எதான் சொல்லேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேலை இல்லை சரியா வேலையே இல்லை எனக்கு அப்படிக்கு. அப்போ இப்படி ஒண்டிக்கு எந்தன்னா இப்போ மனுஷனும் யோசிக்க எந்தன்னு சொன்னால் மனுஷனும் யோசிக்க அது ப்ரொடெக்டாக சீக்கத்தானே லோனும். இப்போ ஊருள்ளுக்கும் நாங்கள் முதல்ல யோசிக்க வந்து பெரியவனோட எங்களை கொண்ட்ரோல் பண்ணானோ அப்படின்னு மயிறு புண்டையாண்டியோ சாவடிச்சு போட்டுருவேன் எல்லாரும். எந்தன்னு சொன்னால் அடே மோடைய மாதிரி மோட கென்சி ஒண்டிக்கு எந்தன்னு சொன்னால் அந்த கொண்ட்ரோல் பண்ணவனோட விரட்டியதுக்கு ஒரு கென்சிக்கு எனக்கு தெரியும். அவனோட ஊடு வாசையிலேருந்து எல்லாம் பறிச்சு எடுத்துருவேன். எனக்கு கேளு எந்தன்னு சொன்னால் எனக்கு சட்டம் தெரியாமல் இல்லை மயிறு புண்டு எல்லாத்தையும் கணக்கு கேட்க தேவையில்ல கணக்கை உருவாக்கி பறிச்சு எடுத்துருவேன். யாபம் வச்சுக்கோணும். எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. எனக்கு கணக்கும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை பலையரை தாண்டு பறிச்சு எடுத்துருவேன். என்னட்ட வரக்கூடாது அப்படி ஒண்டிக்கு. அடுத்து இவ்வளோ காலம் அநியாயம் செஞ்சிக்கு இப்போ ஏதோ அவனோட கொஞ்சம் நெஞ்சம் நலவுகள் மாதிரி நல்ல குணங்கோல் ஈந்திக்கும் இல்லைன்னு செல்ல நல்ல குணம்னு சொன்னால் ஏதாலும் ஒரு கொஞ்சம் மனுஷனோளுக்கு நலவு நினச்சா அப்படி ஈந்திக்காது. அதுக்குன்னு சொல்லி ஆக்களுக்கோ அநியாயம் செஞ்சு 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 அதிலே இருந்துட்டு இப்போ இப்படி நாங்கள் ஏமாற்றி சந்தை இதாக்கி எடுத்திக்க அப்படின்ன மாதிரி அப்படி இல்லை. ஆக்களுக்கே விளங்கப்படுத்தியாச்சே. இப்போ ஆக்களுக்கு விளங்கப்படுத்தியாச்சு. ஆக்கள் இப்போ தெளிஞ்சு ஆக்களுக்கு எங்களுக்கு தான் நல்ல அவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தையா அது எங்களுக்கு இல்லை. அவுள் முழு நாட்டுக்கும் அவுள் இந்தி முழு நாட்டைக்கு ஆக்களுக்கும் விளப்பம்ன்றது இல்லை. அதான் உண்மை சரியா. இப்போ தெளிய வச்சாச்சேனே. இப்போ வந்து பேசாமல் நிற்கணும். இப்போ வந்து நோமலாக ஆத்தலை நிற்கச்சில்ல இதுள்ளுக்கும் இது நலவு தான் நடக்குது எல்லாருக்கும் நலவு. கெரியனோளுக்கும் சேர்த்தி நலவு கொண்டு வச்சுக்கோங்களேன். எந்த சொன்னால் கெரியனோடு நினைக்கவே நிற்கான் தானே. அவனும் பபா தொத்த பபாவோட அவனோட வேலை இல்லை அவனோட மூளை இல்லை. அவனும் என்ன புண்டை கெரியணும் அவனும் நினச்சி நிற்க அப்படி அஞ்சத்துக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு பெலாயும் தெரியாது மடப்புண்டியாண்டியோ பெய்த்து தலையெல்லாண்டையும் கொடுத்துட்டு மாப்பிள்ளை கூட்டி வச்சுக்கானோ சரியா. அவனும் வாழ்ந்ததும் இல்லை வாழ விட்டதும் இல்லை. இப்படி வீக்கில் நிறையக்கு அடுத்து எல்லாரும் தப்பு செய்யுது எல்லாரும் எல்லாம் செய்யுது எல்லாம் எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. விளங்கிச்சா. அந்த பொய்யா வாழுதவனுக்கும் நான் பொய்யா வாழல் பொய்யா வாழுதவனுக்குள்ளையும் நான் உண்மையாக தான் இந்திக்கேன். அதை சுட்டி என்கிட்ட கேட்கவும் மேலா பேசவும் மேலா உண்டும் மேலே. அதுக்குன்னு நான் இப்படி உண்டு யார் என்னோட பேசினாலும் கதைச்சாலும் யார மரியாதையும் நான் குறைக்கும் இல்லை குறைக்கவும் மாட்டேன் சரியா. அதுக்குன்னு நான் பணிஞ்சு போகவும் மாட்டேன். நான் பணிஞ்சு போவேன் ஆண்டவனுக்கு மட்டும்தான். பணிஞ்சில்ல ஆண்டவனுக்கு உசுரையும் கொடுத்துருவேன் நான். எனக்கு வேலை இல்லை. அதை தவிர புண்டையாண்டிவனுக்கு நான் இது இல்லை பயம் இல்லை எனக்கு வேலையும் இல்லை. அடுத்த இப்படிக்கு என்ன இந்த யோசிக்கிறத ஒண்டிக்கல நீ எந்த இப்படியே யோசிக்க இப்படின்ட்டு அது நான் அதான் செல்லேன். எனக்கு ஒன்று தெரியும்னு நினச்சி நிற்க மனுஷனோள் எனக்கு ஒன்று இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும்டப்பா. எனக்கு கம்ப்யூட்டரை விளையாட்டு காட்டவும் தெரியும். நான் என்ன தெரியும் தானே நான் எல்லாத்துலேயும் விளையாட்டு காட்டுவேன். எனக்கு வேண்டியது ஓண்டியதுக்கு ஒட்டு நான். அடுத்த எப்படிக்கு படிப்புன்னு ஒண்டிக்கானே அது நினச்சி நிற்க கொப்பிரைக்கு இதை பாடமாக்கி எழுதுண்டா அது இல்லைடா மயிறு படிப்பு. அதை இவ்வளோ காலம் நான் இந்த படிக்க இல்லை படித்து கொடுக்க டீச்சர் சேர்மார்கிட்ட கேள்வி கேட்கணும். எந்தண்டா
அவனை படிச்சு குடுக்குறது இவ்வளோ எளிய குடுக்கானோ எந்தக்கு இதெல்லாம் எளிய பாடமாக்க சொல்லுவானோண்டு. அதால எந்தையாலும் புரோஜனம் மிக்கான்னு கேட்கணும். அப்படி இல்லாட்டி அதை படிச்சு குடுக்கறதுக்கு அந்த டைமு கொப்பியை பார்க்காம படிச்சு குடுக்கணும். கொப்பியே புத்தகம் எல்லாம் இந்த லேர்ன் பண்ணவனோட கையில் கொடுத்துட்டு அவன் புத்தகத்தை கையிறாலுமே எடுக்கப்பட அவன் சொல்லி கொடுக்கணும். புத்தகத்தை பார்த்து படிச்சு கொடுக்க டீச்சர் சரி இல்லைடா மயிறு புண்டை. இப்போ அதே ஈக்கிதான் நோமலாக ஒரு அளவுக்கு ஈக்கிய டீச்சர் சரி மாதிரி ஈக்கணும் இல்லைன்னு சொல்லல சரியா. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது வந்து புத்தகத்தையே எழுதுதவன் ஆகிக்கணும். அவன் தான் டீச்சர் சார். அப்படி செல்ல அவனுக்கும் செல்லல, அவனுக்கும் டீச்சர் சேர்னு செல்ல மேடம்ப்பா. அடுத்து அப்படியெல்லாம் ஈக்கி அடுத்து யோசிக்க ஒரு கூட்டம் உண்டிக்கு எந்தன்னு சொன்னால் அந்த ஒத்தன் தலையை தூக்கி அப்படி வாழை பார்க்க சொல்லி மிரிக்கிய கூட்டம் ஒன்றுச்சு. அந்த கூட்டத்துக்கு நான் செல்லேன் நல்லா விளைவிக்கும் சரியா. நீங்களும் வாழணும் நாங்களும் வாழணும் அப்படியெல்லாம் நான் உங்களோட்ட செல்ல மாட்டேன். இது போகிற மிரிச்சா இது போகிற எனக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாக உங்களோளுக்கு இல்லை உங்களோட மானுவலோ யாரோ அடிப்பேன் மரம் சாகத்துக்கு அடிப்பேன் அடிச்சு அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் அதையும் செல்லிடத்தான் நல்ல வேணும் அப்படி. அப்போ நாங்கள் அநியாயம் நினைக்கல அப்படி நினச்சி நின்றத்துல எனக்கு வேலை. நாங்கள் அநியாயம் நினச்சும் இல்லை இது வரைக்கும். அவனோட்டே கேட்டு பாருங்க. நாங்கள் அநியாயம் நினைக்கவும் இல்லை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அநியாயம் நினச்சிக்கோமோ என்ன தெரிஞ்சு நாங்கள் அநியாயம் நினச்சில்ல அவனுக்கு நினைக்கவும் மாட்டோம். அதை இப்படி கேள்ல எந்தன்னு சொன்னால் நாங்கள் பெரிய ஆள் மாதிரி பேசு சின்ன ஆள் மாதிரி பேசு அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அப்படி செல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் எங்களோட வயசுக்கு 28 வயசு எனக்கு சரியா. எனக்கு இந்த வயசுல எனக்கு வயசு இல்லாத மாதிரி விளங்குது தானே. அது எந்தன்னு தெரியுமா, அது அப்படித்தான். அது இப்போ இப்படி எந்தன்னு சொன்னால் இந்த ஆர்மியில் இருக்க மனுஷன் வைக்க தானே. அந்த ஆர்மியில் இருக்க மனுஷனோல் பெருசாக அந்த உடம்புறையோ மூஞ்சிரையோ இதுலையோ சும்மா அந்த வயசு போன மாதிரி விளங்காது. ஏன்னுதுன்னா அந்த மனுஷனும் எல்லாரையும் மாதிரி அப்படியாது. அது ஆனால் ஊருக்குள்ளைக்கு அவனுக்கு அப்படி பார்க்கச்சில பெரிய கெட்டவன் மாதிரி இருக்கு. எந்தண்டா ஆர்மியில் இருக்கிறது வேலை உள்ள சரல அந்த மாதிரி அப்படியே அப்படி அது அதான் தண்டனை கொடுக்கணுண்டிக்கானே. அது முழு பவரும் மீக்கி அவனுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவனும் நினைக்கிறத செய்யல் அவனும் எந்த நினைக்கானாலும் அதை அப்படியே செய்யல். அதுக்கு மேலே மேலாட்டி நான் அதை உருவாக்கி கொடுப்பேன் அவனுக்கு அப்படி எனக்கு. அடுத்து இப்படிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க நாங்கள் இப்படியா இல்லை. நாங்கள் வந்து ஒரு சில இடத்துல எந்தியாலும் செல்லுவோம். அதுக்குண்டு நாங்கள் வந்து செக் பண்ணதே செல்லுவோம். எத்தனை நாங்கள் செல்ல அவனுக்கு எந்தியாலும் செல்லுதாண்டு நாங்கள் அவனுக்கு இல்லை எவனுக்கு ஆயிருந்தான் பப்பா அவனுக்குனாலும் நாங்கள் சும்மா செல்லி பார்ப்போம். எந்தியாலும் நடக்க இன்ட்டு பார்த்து செக் பண்ணதான் எங்கட வேலையாது. அதுக்குண்டு எவனுக்கு மூளை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அதை செக் பண்ணச்சில எங்களுக்கு தெரியும் இவனுக்கு மூளை இல்லை இவனுக்கு மூளைக்கு இவன் இப்படி ஆள் இவன் இப்படின்ட்டு நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருவோம். எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சாச்சு இவனெல்லாம் இப்படி தண்டு. ஏன்னா மாறவே இல்லை இது வரைக்கும் எவனும் மாறவும் இல்லை ஒன்றும் இல்லை. எந்தன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர். அந்தந்த கேரக்டரில் ஒருத்தன் கல்லண்டா கல்லனே தான். இன்னொருத்தன் நான் இன்னொருத்தன் அநியாயம் நினைக்க வேண்டாம் அநியாயம் நினைக்க வேண்டாம். இன்னொருத்தன் ட்ரக்ஸ் டீல் பண்ண வேண்டாம் ட்ரக்ஸ் டீலே தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தன் ஈக்கானோ விளங்கிச்சா. அடுத்து இப்படிக்கு ஆக்கள் இவ்வளோ காலம் நாசமாக்கி லட்சக்கணக்கு கோட்டிக்கணக்கு தேடிட்டு இப்போ அதெல்லாம் ஒன்றும் செஞ்சுக்கோ மேலா வச்சு இதாக்கிக்கோ மேலா அதை கொடுத்துக்கோ மேலா அந்த மாதிரி எல்லைக்கு அது வந்து ஆக்கோலை நாசமாக்கச்சில் யோசிக்கல. ஆக்கோலை கொஞ்சம் பொடிய மாறா அப்படி நாசமாக்கிட்டே எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அவனோள்கிட்ட இப்படி ஒன்று யோசிக்காது. நாங்கள் இது வரைக்கும் அநியாயம் நினைக்கவும் இல்லை. அவனோல் நாங்கள் அந்த டைம் அந்த ட்ரக் டீல் பண்ணது கூட நின்றவனோ நிற்கானோல அவனோட எந்தியாங்க வந்து பாவிச்சு நிற்கிற டைமுக்கும் எங்களுக்கு அங்கே இங்கே இதை செய்யின்ட்டு சொல்லி எங்களை பாலி கொடுத்த பார்த்தானோ. நாங்கள் போயலாம் அப்படின்னோடனே நாங்கள் பயம் அப்படின்ட்டு பயம் இல்லைடா எங்களை நாங்களே கொண்டு போய்த்து பாலி கொடுத்துக்க தேவையில்லையால விளைஞ்சா அப்படிக்கு. இப்போ ஜனாதிபதியும் சரி அந்த சண்டை ஒன்று வந்து கோட்டா காட்டிச்சு வரட்டே காலம் அவன் அந்த சண்டை உள்ளுக்கு எப்படி அதை சின்னதானே நாங்கள் வந்து 2014 எப்படியோ வர அது இதில் இந்த இது பாதுகாத்துக்கோ அப்படி சின்னானே அது மாதிரித்தான். அது எந்தன்னு சின்ன அது ஆக்கோள்ற அந்த இது எந்தன்னு சின்ன ஆக்கோள் நினைக்காது. இப்போ நினச்சி நிற்க எங்களை வந்து தப்பு உண்டுன்னு நினைக்க சில டைமுக்கு சரின்னு யோசிக்க. அதான் சொல்லேன் ஒத்தரை பற்றி ஒத்தரை இதுக்கு போகிற யோசிக்கவே போடாது. அவரவர் தான் சுயநலம் தான் சுயநலத்தை யோசிச்சுக்கொண்டு வாழும். நான் சல்லி உப்பரிமா தட்டை மாதிரி தேடி முக்கி சல்லி தேடி அந்த சல்லியை கொண்டு நான் நாசமாக்கினேன்டா ஏண்ட சல்லி அது
நான் கொஞ்சம் நாசமாக்குவேன். நான் அந்த சல்லிய சும்மா வீசுவேன். ஆனா உங்களோட மாரி புண்டையாண்டியோல என்ன வாய கிளப்பிக்க போடா. உங்களோட மாரி நான் கெறி வேலை பார்த்தேனாடா. சல்லி எடுத்துட்டு வந்து நான் சல்லி எடுத்துட்டு வந்து இயலாதவனுக்கும் குடுத்தேன். ஏண்டவனுக்கும் குடுத்தேன். அந்த மாரி நான் சொல்லி திரியவும் இல்ல. வீடியோல போட்டு திரியவும் இல்ல. ஃபோட்டோ புடிக்கவும் இல்ல. ஊருக்குள்ள அந்த 2, 3 என்தியோ டொஃபிய வாங்கி குடுத்தது இல்ல. நாங்கோ எங்களுக்கு தெரியும்டா. நாங்கோ அப்படி இல்ல. உண்மையாவே நாங்கோ ஒத்தர கண்றையும் காணாத ஒருத்தர ஒத்தருக்குமே தெரியாம தான் நலவு செய்வோம். நலவுன்றது என்ட்ட தெரியுமா? அத தெரிஞ்சுக்கோங்கடா. புண்டையாண்டியோர். உமக்கு மாப்புள கூட்ட. தூசியே ஏசிவிட்டுருவேன். நலவுண்டு செல்லுது யார கண்ணுக்கும் தெரியவும் போடா. யாருக்கும் தெரிய போடா. நலவுண்டு அதான் நலவு. எனக்கு தெரிஞ்ச அளவு. தெரிஞ்சா அது நலவு இல்லடா. அது பெருமை. பெருமையால அழிஞ்சு போய்த்துருவை. யாரா இருந்தாலும் தான். எனக்கு தெரியாது ஏசணுமே ஏசி விட்டேன். அப்படிக்கு. அப்ப இவிய அப்படிக்கு. எங்களுக்கு நலவு செஞ்ச மனுஷனும் அதான். எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு நலவு செஞ்ச மனுஷனா இருந்தாலும் நான் மறந்து இல்லையாள் என்னச்சா இப்படிக்கு ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு நலவு செஞ்ச மனுஷனவளுக்கும் நாங்கள் நலவு நினச்சி அவனும் கொஞ்சம் தலையை தூக்கி கேளும். அவனும் எங்களுக்கு நலவு நினைக்காம கேளும். எங்களுக்கு தெரியுமா அது சரியா. நாங்கள் அவனோளுக்கு இது இல்லை. இந்த கணக்கு இல்லை. எங்களுக்கு இது இல்லை. அப்போ இப்படிக்கு எந்தன்னு சொன்னால் இந்த யோசிக்க வேண்டியக்கல. நாங்கள் வந்து எந்தரப்பா இப்படி எல்லாம் பேசுவோம் இப்படின்ட்டு எங்கள்கிட்ட உண்டிக்கு எந்தன்னு சொன்னால் அந்த பழசம் மறக்க மாட்டோம். அதை மாதிரி ஒத்த இதுராக நிற்போம். எந்தன்னு சொன்னால் தண்டனை கொடுத்தே ஆகணும். தண்டனை எல்லாரையும் தந்தே ஆகணும். உங்களுக்கும் தான் தண்டனை தராம விட மாட்டோம். அப்படி நிற்போம். எந்தன்னு சொன்னால் நாங்கள் அந்த சண்டை பிடிச்சா இப்படி இப்படின்ட்டு ஈக்கிய காலம் ஆக்கோன்னு நினச்சி நின்று நாங்கள் பொய்க்கு சண்டை பிடிக்கும். பொய்க்கு அவனோட அப்படி இதாக்கும். நாங்கள் உள்ளுக்குள்ள நல்லா உமாக்கு மாப்புள்ள கூட்டு அப்படி நல்ல மீறடா புண்டே அப்படியே வேண்டாம் நல்லா அது உண்ட உமாவும் வாப்பாவும் மகன் நல்லா. நான் அப்படி இல்லை. நான் வந்து நான் உண்மையாக சண்டை பிடிக்கவன். நான் உண்மையாக இதாக நிற்கவன். நான் அப்படி இல்லை. நான் அப்படி தான். நான் அதே என் குடும்பத்துள்ளுக்கே போய்த்து வேண்டா கேட்டு பாருங்க. அவனுள்ளுக்கும் அவனோட வேலை இல்லை. அவனோட பொய்க்கு அவனை சண்டை பிடிச்சினா அவனும் நல்லா நிற்பானோ. நானாவோ அது யாராயிருந்தான் வேலை இல்லை. சண்டை பிடிச்சினா அவனும் நல்லா தான் நிற்பானோ. நான் அப்படி இல்லை. நான் புண்டை நான் எந்தியானுண்டை வெட்டி போட்டுருவேன். கழுத்தை வெட்டி எடுத்துருவேன். ஓ நான் அப்படிதான். நான் வாப்பவே சண்டை பிடிக்க டைம் என்ன கயிறை அடி கத்தி ஒண்டிச்சு. அந்த கத்தி நான் வாங்கின்னு வந்தேன். அத்துள்ளோட போய்த்து வாங்கின்னு வந்தேன். அடிச்சு அடியாது அந்த இதுக்கு அந்த இதுக்கு எந்த அந்த மேசை மாதிரி அது கத்தி வெட்டிச்சு. கத்தி மடங்கி பறந்துட்டு கத்தி. அதுக்கறியும் வாப்பாக்கு கழுத்துல வட்டி பட்டிஞ்சின்னா வாப்பாட கழுத்து பனி ஆகி அப்படி. நான் பயம் இல்லை. நான் எனக்கு அநியாயம் செய்தவன் யாராயிருந்தான் வெட்டி போட்டுருவேன். அப்படி உண்டு. இப்படி அல்ல எந்தன்னு சொன்னால் இப்படி பயமிக்கும். அந்த எந்தன்னு சொன்னால் இந்த இதுக்கு எந்த இப்படி பயம் இப்படின்ட்டு அது தப்பு செஞ்சால் பயப்படணும். தப்பு செய்யாத மனுஷன் பயப்படவே தேவையில்லை. சண்டை பிடிக்கணும். அந்த மாதிரி தைரியமாகி நாங்கள் தான் கொலகாரனோலாக இருந்தாலும் அவனோட போய்த்து சண்டை பிடிப்போம். நான் கேமை கேட்போம். ஏன்னு சொல்லுவோம் அவனோளுக்கு அநியாயம் நினச்சா மட்டும்தான் எங்களுக்கு அநியாயம் நினைக்கல எங்களை கொண்டு போட்டுருவானோ. அவனோளுக்கு அநியாயம் நினச்சா அப்படிக்கு நாங்கள் அவனோளுக்கு அநியாயம் நினைக்கவே மாட்டோம். அப்படி ஆக்களோட வளர்ந்தவனும் நான் நினைச்சா. அடுத்து இப்படி ஒண்டிக்கு எந்தன்னு சொன்னால் யாரும் ஒசரம் பண்ணிய அப்படி இல்லை. நாங்கள் செல்ல வந்து அந்த அந்த நல்ல சண்டை பிடிக்க அப்படிக்க மனுஷனோட இதாக்கினொன்னு அவனோள் இனி அவனோள் அடே அவனோ முக்கி தடை மாதிரி இப்போ ஆமிக்காரன் ஒழிக்கானோ ஃபைட் பண்ணவனோ வைக்கானோ அப்படின்னா ஆமிக்காரனும் முக்கி தடை மாதிரி அவனோளுக்கு அடி வாங்கி அவனோட கண்ணை வச்சுக்கொண்டு விளையாடி அப்படி எல்லாம் இதாகி அவனோ கட்டை திண்டு அவனும் புண்டை சல்லி கீழடா மயிறு புண்டை ஏன்னா நல்லா தூசணத்தால் ஏசி விட்டுருவேன். அவனோள் தடை மாதிரி இதாகிக்கது அவனோளுக்கு அந்த ரெஸ்பெக்டுக்காகத்தான். அதுக்காகத்தான் அவனும் நாயை விட கேவலமாக அவனோட இதாகுது விளங்கிச்சா. இப்போ அந்த ஏதோ ஒரு ஃபைட் பண்ண அவனை வைக்கானு வச்சாலும் அவனோளும் அதுக்காகத்தான் தடை மாறு அந்த இதுக்காகத்தான். அவ்வளோதான். அவனோளுக்கு சந்தோஷம் இருக்காடா. நான் அந்த பொய்க்கு செல்லல. அவனோளுக்கு சந்தோஷம் இல்லை. அவனோள் ஆக்களுக்காக அவனோளுக்கு சந்தோஷம் நான் கண்டில்ல. அவனோள் அப்படி இல்லை. அவனோள் சும்மா கொஞ்சம் சிரிச்சு பண்ண இந்ததுக்கு அவனோட மனசுல இத்தனை வருஷமாக கஷ்டத்திலே இருப்பான். அவனோள் பொய்க்கு சிரிப்பான். அந்த மாதிரிக்கு அதுக்குன்னு அவனும் நல்லவனும் இல்லை. கேரி புண்டாமானும் அந்த மாதிரிக்கு கவனமாக மீக்கணும். எந்தன்னு சொன்னால்
அப்படித்தான் அவனோல் ஈக்கணும்னு சொல்லு. இல்லாட்டி ஆக்கோல கொண்ட்ரோல் பண்ணல எந்தியாலும் ஆக்கோலுக்கு அநியாயம் நடக்கச்சில்ல அவனோளுக்கு அவனோல் சரியா ஈக்க போட. அவனை எப்பவும் கிரிமினல் மூலரா ஈக்கணும். எந்த நடக்கு இதாக்கன்னு இல்லாட்டி ஆக்கோளுக்கு எந்த ஆளும் அநியாயம் நடக்கச்சில்ல உண்ட வாப்பா வந்து கேட்க ஏ அப்படி ஈக்கியல்ல. அது சுட்டி அவனோளும் பவர் உண்டு ஈக்கத்தான் அது சரியா அவனோளுக்கு எந்தியாலும் கொண்ட்ரோலுக்கு எந்தியாலும் கொடுத்து அப்படியே அவனோளுக்கு ஒரு பவர் உண்டு. அவனோட பாதுகாத்துக்கணுமே மயிருப்பு உண்டு. அதுக்கு அவனோளும் இதாக அரசாங்கத்தால் சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். இனி அது எங்களுக்கு தெரியாது. இப்படி உண்டிக்கு அதுக்குத்தான் செல்லுது. எல்லாரோடையும் வாழணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அடுத்து எல்லாரையும் மதிக்கணும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட தரத்தை தெரிஞ்சு வாழணும்ல. நாங்கள் அந்த காலத்திலேருந்து இந்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இதுகளுக்கும் நாங்கள் அதுக்குண்டு என்னட்ட இப்படி உண்டிக்கு பொறினிக்க வெளிநாடு எல்லா நாட்டையும் அவனோட ராக்கோல் எல்லா இடத்துலையும் நிற்கணும். விளைஞ்ச அப்படிக்கு அரபு நாடு அவ்வளோத்துக்குள்ளேருந்து அவனோட நிற்கானு அவனோட பொம்பளை பூளோ நிற்கிதோ விளைஞ்ச அடுத்து அவனோட ரொம்ப பண்ணிக்குதோ அந்த மாதிரி இருக்குதோ. நாங்கள் அதுகளோடையும் பழகி திண்டு குடிச்சு அதுகளோட நின்றுக்கும். நாங்கள் அநியாயம் நினச்சும் இல்லை நினைக்கவும் மாட்டோம். அதுபோல் எங்களுக்கு அநியாயம் நினைக்கவும் இல்லை இது வரைக்கும். நாங்கள் அதுகளோட திண்டு குடிச்சு அது ஒரு ரூமில் அப்படி அதுக்குண்டு இந்த மிஸ்யூஸ் பண்ண எங்கட புண்டா மாணிக்கானோ யூஎம்பி அவனோத்தான் அந்த பொம்பளோளுக்கு அது இது செய்யுது. யூஎம்பி ரைக்கானோ அவனோல் நான் அங்கே துபாய்க்கு போய்த்து நின்ற டைமும் அங்கே அவனோல் பொம்பளை புள்ளோண்டாலும் அதுகளுக்கு மரியாதைக்கு தான். நானும் அதுபோல் அந்த தெரியும் தானே அந்த அது இது விற்கிதானோல் யூஎம்பி ரைக்கானோல் அப்படி அந்த கெரியனோல் அதால் தான் அந்த அடுத்த ஆக்கோல் வேறு ரிலீஜியன் ரைக்க மனுஷனும் எங்களோட கோவம். அது தப்பில்லை எந்தன்னு சொன்னால் இப்படி ஒன்று ஈக்கியால அவனோட விற்று நிற்கிறதால அவனோட புருஷனோளுக்கு அப்படியெல்லாம் கோவம். சரியா அந்த கோவத்தை எங்களோட காட்ட வரதில்ல. அன்றைக்கு தான் அந்த எங்களோட சண்டை பிடிக்கவனோல் ஏவி விடுவேன். இதுக்கு போகிறோம் மாப்பிள்ளை விட்டுட்டுருவேனே இதுக்கு போகிறோம் எவனாயிருந்தால் சாவடிச்சு போட்டுருவேன். என்னோட வீட்டுக்கு வரப்படாது அடித்து மிரிச்சு சாவடிச்சு கொண்டு குழியை தோண்டி புதைச்சி பூவை நாட்டிட்டு அதுக்கு போகிறோம் அந்த எனக்கு தெரியும் அது காரணமாக்கிய நான் அவனை கண்டுபிடிச்சா அவனுக்கு சரி நடவடிக்கை எடுப்பேன். அப்போ இப்படி ஒண்டிக்கு அது ஒரு இது ஒண்டிக்கு எந்தன்னு சொன்னால் அவனோ செய்த தப்பால் எங்கட முழு அந்த ஈக்கதே நான் கொஞ்சம் பேர் தானே அந்த கொஞ்சம் பேருக்கும் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இல்லாமல் கஷ்டத்திலேயே வச்சுக்கணும். அவனோட பாருங்களே அது என்ன அநியாயம். அதான் அந்த கண்ட்ரோல் எடுத்து யாராவது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும். எந்தண்டா அதெல்லாம் அந்த அங்கே எந்த நடக்குன்னு நான் சப்போர்ட்டை தருவேன். அந்த துபாயில் வெளிநாட்டில் அங்கே இங்கே சப்போர்ட்டை நான் தருவேன். ஆனால் வந்து அதை ஒரு பவரிக்க மனுஷன் ஒன்று கொடுக்கணும். நாங்கள் ஒரு நாளும் அதுக்குள்ளே வரவும் மாட்டோம் அதை செய்யவும் மாட்டோம் இதாக்கவும் மாட்டோம். எங்களால் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு எங்கள்கிட்ட உண்டிக்கு அதை வச்சு ஏதாலும் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுவோம். அவ்வளோதான் எங்களுக்கு செய்யணும். எங்களுக்கு காசி பணமும் வேணும். அது எந்தன்னு சொன்னால் எங்களுக்கும் தெரியுமில்ல பொம்பளை பூளோட மனசு அது ஒரு வேறு வயசு வேறு ரிலீஜியனாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். அதுவும் பாவமல்ல அதுவும் இப்போ அப்படிக்கு எனக்கு தெரியும். அவனோல் இப்படி அதுக்கு அவளோளுக்கும் ஃபன் தேவைண்டா அவ்வளோ கெரியாத்தல் எடுக்க அது வேறு இப்படி ஒண்டிக்கல பொம்புளோளுக்கு ஃபன் எடுக்க உரிமை முழு உரிமையும் மீக்குது. நாங்கள் இல்லைன்னு செல்லவும் மாட்டோம் இல்லையும் இல்லை. அதுக்குண்டு போய்த்து மடை மாதிரி மாட்டி அந்த சீரழிஞ்சு சின்ன பின்னமாகிக்க கூட்டம் ஒண்டிக்கு அதுகளுக்கு அந்த பொம்புளோலை தான் நான் சொல்லேன். அந்த பொம்புளோல் அப்படி ஆகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெரிய சல்லிக்காரனோட நிற்க பொம்புளோல் சரிச்சா பெரிய சல்லிக்காரனோட பொம்புளோட போய்த்து நின்று கொண்டு ஆண்டவன் அழகை தந்திக்காண்டு வைய உனக்கு சரியா அந்த அழகை கொண்டு போய்த்து நீ சல்லிக்கவனோட ஃபன் எடுத்து அப்படி நிற்க அழகு இல்லாத பொம்புளை ஈக்க தானே அழகு இல்லாத பொம்புளையும் கொஞ்சம் மீக்கும். அந்த பொம்புளோல தான் அந்த கஷ்டத்தில் ஓட்டு மிரிச்சு அப்படி நிற்க சரியா. சவுதிரியோ எங்கேயோ நீங்களும் ஆம்புளையோட புண்டை கொட்டையை வெட்ட இல்லை உங்களோட தலையை வெட்டி எடுக்கணும். நாங்கள் விளைஞ்சா நான் வெட்டி எடுப்பேன் மயிறு புண்டை அல்லாவை தான் நான் நம்புவேன். விளைஞ்சா அடுத்த வந்து இப்படி உண்டிக்கு எந்தன்னு சொன்னால் அந்த மாதிரி அநியாயம் செய்தவன் இல்லையா ஈக்கிதா அதெல்லாம் உண்டு. விளைஞ்சா அதுகளுக்கு தப்பு செய்யறதுக்கு சரியா அதுகளுக்கு தப்பு செய்தானே அந்த தப்புக்கு இப்போ ஃபன் கிடைக்கலாம் நல்ல ஃபன் கிடைக்கும். அந்த டைமு மட்டும் மாற்றலாகி போண்டு அந்த டைமுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவனுக்கு சல்லியை கொடுத்துட்டு தனக்கு தப்பு நடக்காத வரைக்கும் அவன் பேசாமல் நிற்க தனக்கு தப்பு நடந்தால் அவனோட நாட்டு சட்டத்தை வச்சு லைன் அடிக்க. இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு எனக்கு தெரியும். அது உள்ளுக்கிக்க எல்லா பெலாயும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாமல் இல்லை. ஏன்னு சொன்னால் என்னத்தை தான் செஞ்சாலும் சரியா அது சவுதி அரேபியான்னு சொல்லி முஸ்லீம் நாடாகவே ஈக்கலும் இருந்தாலும் இப்படி ஒன்று ஈக்கல
அதில் வந்து உண்மையாக அல்லாமல் நம்புதவனு நிற்கா சரியா பொய்யா நம்புதவனு மிக்கான் அப்படி நிறைய டீம் மிக்கா அதுக்குள்ள அது நினைச்சா எல்லாரும் நல்லவனும் இல்லை எல்லாரும் கெட்டவனும் இல்லை எதே நபியவங்க அந்த இதில் எந்தர இந்த இதுக்குதே எந்த பேர் எந்த அந்த மன்ற அவங்க காலை வச்ச ஒரு காரணத்துக்காக தான் சல்லி அங்கே ஈக்கி வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதுக்காகத்தான் எவ்வளோ சல்லியை கொடுத்து வச்சிக்கி அது தப்பு இல்லை தள்ளி மீக்க தான் ஒன்று சரியா அப்போ எப்படி இக்கல எந்தன்னு சொன்னா அதான் பொம்புரோவில் விற்கிற ஒரு கூட்டம் ஒன்று இக்கல அந்த கூட்டத்துக்கு எந்த செய்தேன்னா அவனோல் நினச்சி நிற்க இப்படி ஒண்டிக்கு பொம்புலோவில் வித்தேன்டா பொம்புலோவில் விற்கிறதுக்கு இந்த முதுகுற உஜார் இல்லாதவனோல் உண்மையாகவே அவனோளுக்கு முதுகுற உஜார் இல்லை அவனோட முதுகு எலும்பிக்குதே அதில் வந்து ஒரு அவனோளுக்கு அந்த அந்த ஃபன் ஒண்டிக்கு என்ன ஃபன் தெரியுமா அதுக்கு செல்லு அந்த இந்த ஃபன் அந்த இது இதில் ஈக்கு ரீப்ரடியூஷன் ஃபன்னிக்கு தானே அதுதானே உலகத்தில் உப்பரிமா ஃபன் நினைக்கும் அதில் அவனோளுக்கு உஜார் இல்லை அவனோளால் ஒரு பொம்புளையோ சொட்டும் சந்தோஷப்படுத்தல பொம்புளோட வெளிநாட்டுக்கு அனுப்பணும் ஏன்டா அவனோள் சந்தோஷமாயிக்க மாட்டானோல் அந்த பொம்புளோளும் பாவம் அதுவும் மனசளவுரையும் வேதனையோடு அங்கே போய்த்து அங்கே அதுகளுக்கும் வேற ஃபன்னூல் மாதிரி இருந்தாலும் அந்த ஃபன் இல்லை அப்படி இருக்குது அப்படியெல்லாம் நாசமாக்கு அவனோட முதுகெலும்புற பவர் இல்லை அவனும் முதுகெலும்புற பவர் இல்லைண்டா அவனும் சரியான கைடன்ஸ் இல்லை சரியாக அது படிச்சு இல்லை அதுபோல் படிக்கணும் அதுவும் படிப்பு தான் அதெல்லாம் படிக்காமே இல்லை எங்கள்ட இஸ்லாத்திலே ஈக்கிது அதெல்லாம் படித்து கொண்டு தான் அதெல்லாம் செய்யணும் ஈக்கி சும்மா இல்லை நாங்களும் தெரியாமல் தப்பு செஞ்சவனு தான் எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் நாங்கள் தெரியாமல் எங்களுக்கு ஒரு புண்டையும் இல்லை விளங்கிச்சா அப்படிக்கு அப்போ எந்தன்னு சொன்னால் இதை பற்றி நான் இதை பற்றி வேறையா நான் பேசணும் எந்தன்னு சொன்னால் எங்களுக்கும் தாத்தா தங்கச்சி அப்படி எல்லாம் மீக்கிதுடப்பா எங்களுக்கும் தெரியும் மனுஷன் உமா வாப்பா இல்லாமல் எப்படி பிறந்து வளரு அப்படித்தான் அப்படி எல்லாரும் மீக்கிது எல்லாரும் அதான் சரி இன்னொரு பொம்புல பார்க்கச்சில ஆசை வராமல் விடாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆசை வரத்தான் செய்யும் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழணும் நாங்கள் செல்லிட்டு பார்க்கவும் நாங்கள் செல்லித்தானே வைக்கணும் எந்த பொம்பளையும் எங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்ப்போம் எனக்கு உண்மைக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் பிடிச்சில்ல பிடிச்சிருந்தா நாங்கள் செல்லிடுவோம் நான் செல்லி மீக்கேன் செல்லாமே இல்லை அழகா இருந்தால் நீங்கள் அழகாய்க்கோங்க அழகா இல்லைண்டா அழகா இல்லை அப்படி நாங்கள் செல்லிக்கோம் எங்களுக்கு நாங்கள் பயமும் இல்லை வேணேச்சா அடுத்து அதுக்குன்னு பின்னுக்கால சாலையை வடிச்சுட்டு திரியுதவனும் நாங்கள் இல்லை வேணேச்சா அப்படிக்கு நாங்கள் வந்து எந்த இதுலேயும் நாங்கள் பணிஞ்சு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அது எங்கடா மார்க்கத்தில் செல்லிக்க சரியாக மார்க்கண்டு பேசியவனும் நான் செல்லேன் நல்லா கவனமாக இருந்துக்கணும் சரியா எங்கடா மார்க்கம்ட்டு பேசியவனும் நல்லா யோசனையோடு இருக்கணும் எத்தனை சொன்னால் அவனோட மடத்தனத்தால் தான் இந்த கிறிஸ்டினாக்களுக்கெல்லாம் போம்பு வச்சு அவனோளெல்லாம் அந்த பிளாஸ்ட் ஆகின விளைஞ்சா அவனோட மூலத்தனத்தால் இதுகளுக்கு ஒவ்வொரு டீமிக்கு தான் நல்ல இதில் இப்போ வேறு ரிலீஜியன் ஸ்ட்ரைக்க மனுஷனும் எங்களை தப்பாக நினச்சி நிற்கியானோல அதுக்கு யார் காரணம் விளைஞ்சா அதுக்கு நீங்களோட தான் காரணம் எந்தண்டா இவ்வளோ காலம் பொய்க்கு இப்படி சரியாக ஹீண்டு இழிச்சு கொண்டாதுக்குள்ளே நின்றுட்டு அவனும் செல்லுறதுக்கெல்லாம் சரி அப்படி நின்னோடனே அவனோளெல்லாம் செத்து அவனோளெல்லாம் இதாகினோடனே தாண்ட இப்போ இப்படி யோசிக்கல நாங்களும் மட்டும் வாழ்வோம் அவனும் போம்பு வச்சான் பரவாயில்ல அவனும் செத்தாலும் பரவாயில்ல அப்படி யோசிக்கிறதாலாம் திகனைக்கெல்லாம் அடிக்கு அப்படி யோசிக்கிறதாலாம் திகனை அங்கெல்லாம் எரிஞ்சிச்சானே அதெல்லாம் அதெல்லாம் வந்து அது சுட்டி இந்த கவனமாகிக்கணும் எத்தனை சொன்னால் இதுலேக்கு ஒரு அதான் சொன்னேன் எனக்கு வந்து இந்த மார்க்கம் அது இதுன்னு இதுக்கு போகிற பேசக்கூடாது இது மார்க்கமாக இப்போ நீங்களும் தொழுவுதேங்க எடுக்கங்கன்னு வைங்களே நீங்கள் தொழுங்கோ இதாக்குங்கோ நான் வேண்டியது பள்ளிக்கு போங்கோ பன்சல்லிக்கு போங்க கிறிஸ்டின் போங்கோ வேண்டியது போவோம் எனக்கு அவள் இல்லை வேண்டியதுக்கு போய்த்து வேண்டியதை செஞ்சுன்னு இல்லை ஆனால் வந்து இதுக்கு போகிறோம் அதுபோல் பற்றி பேச வேணும் அதுபோல் எந்த ஒரு மார்க்க அவனவன் செய்யத்த அவனவன் போங்கோ வேறு நல்லா புள்ளோளுக்கும் சொல்லி கொடுங்க புள்ளோல் பேசினா அது உம்மா அப்பாடான் தப்பு சரியா புள்ளோல் பேசினாலும் உம்மா அப்பா கொண்டு போய்த்து பந்தனாக்கார வெளிக்கடை அது மர எனக்கு அதான் தெரியும் நான் அவனோட உம்மா அப்பா தான் பிடிச்சி கொடுப்பேன் நான் உம்மா அப்பா தான் வளர்க்கு நான் புள்ளோல வளர்க்கு அப்படி அப்போ இப்படி கேளு அது எந்தக்கு எனக்கு அப்படி ஏழும்டா என்ன நாங்கள் தப்புன்னு நினச்சிக்கணும் என்ன வளர்த்ததனால நீங்களும் எல்லாரும் சேர்ந்து ஊரே சேர்ந்து என்ன வளர்த்துச்சு அப்போ நான் வளர்க்கத்தான் நல்லவனும் இப்போ உங்களோட கொண்டு தெரியாமல் கேளு ஏதாலும் அது சுட்டு நான் வளர்ப்பேன்
என்னச்சா எனக்கு வயசு தேவையில்லை, வயசுற வேலை இல்லை. நான் ஒரு சில பேர் செல்லியத்தை கேட்பேன், எல்லாரும் செல்லியத்தை கேட்கறதுக்கு நினைக்கவும் மாட்டேன். அது இப்படி கேட்கல. இப்போ அதுதான் இப்போ நான் சொல்லேன், இப்போ நாங்கள் இந்த எங்களோட மார்க்கத்துக்காக மார்க்கண்டு பேசியேங்குவானே, நாங்கள் எங்களோட மார்க்கம் அப்படி எல்லாம் சொல்லி நான் அடி வாங்கினா அதுன்னு சொல்லி வந்தோன்னே எங்களோட மார்க்கத்துக்காக அடி வாங்குவேங்களோ எல்லார முன்னுக்கும் கண்ணை சேடு பறக்கிறதுக்கு வைப்பேன். நான் வைக்க தேவையில்லை, அவனோட மார்க்கத்திலேக்கு அவனோட அடிச்சா அப்படி கொந்தரவா வானம் தானே. அப்போ கவனமாயிக்கணும் சரியா. என்னோட பேசிட்டு வரப்போடா எந்தன்னு சொன்னா இப்படி உண்டிக்கு எந்த நீ பெரிய சண்டியாதா இதை சண்டி இல்லை, சண்டியா இதாண்டு உங்களோட பொம்புளோட்ட கேட்கல அப்படி சொல்லுவேன் நான். உங்களோட பொம்புளை அது நிற்கவோ தானே அதோட போய் கேளணும் சண்டியாண்டு. ஏன்டா அவ்வளோ செல்லணும், அவ்வளோ செல்லாமல் சண்டின்னு செல்லல எந்தண்டா இப்படியா இல்லை. அதான் நாங்கள் செல்லில்லைல்லடாப்பா. நாங்கள் இதுவரை நாங்கள் சண்டி நீங்களும் தான் செல்லுவோம், நாங்கள் செல்லலை, நாங்கள் செல்லியும் இல்லை செல்லவும் மாட்டோம், நாங்கள் செல்ல இல்லை. நாங்கள் எந்தக்கு அதெல்லாம் சொல்லி தெரியும், நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் நாங்கள் எப்போவும் எங்களை பாதுகாத்துக்க மட்டுமே தான் யோசிப்போமே ஒழிச்சு இன்னொருத்தனுக்கு அநியாயம் நினைக்கவும் மாட்டோம். அந்த மாதிரி அதுக்குன்னு எங்களுக்கு அநியாயம் நினச்சிட்டாண்டா அவனை விடவும் மாட்டோம். ஏன்னா அநியாயம் நினைக்க அவனை விடக்கூடாது, விட்டா அவன் திரும்பி வருவான் பாம்பு மாதிரி அப்படி. அதை சுட்டி இப்படி நான் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. இந்த சட்டத்துள்ளுக்கும் சூழ்ச்சி செய்தவன் வைக்கான் எனக்கு மெயினாக இக்க ஒரு பவர் ஒண்டிக்கன்னா இந்த சட்டத்துள்ளுக்கு உண்டு இல்லை, சூழ்ச்சி செய்தானே அவனை தேடிடுவேன் நான். அவன் உலகத்திலே எவனா இருந்தாலும் நான் தேடிடுவேன். இவன் தான்ட்டு எனக்கு தெரியும், அவன் சிங்கினி என்ன மனசில் பாடுவான், இவன் தான் இது கெட்டை அடிக்கான். நான் அவுக்க மாட்டேன், சிலதை அவுக்க மாட்டேன், சிலதை அவுப்பேன், சிலதை கட்டி வச்சிருவேன். அப்படியே ஒவ்வொன்றிக்கு என்கிட்ட அப்படிக்கி அடுத்து இப்படிக்கி அந்த அநியாயம் செய்தவன் நான் சொல்லிக்கேன் தானே. அநியாயம் நினைக்கவனிக்கானே அவன் அநியாயம் நினைக்கத்தர. இப்போ நான் அநியாயம் நினைச்சா நான் அழிஞ்சு போய்த்திருவேன். அநியாயம் நினைக்க வந்தால் அழியுது, அநியாயம் நினைக்க வந்தால் அழியும். நாங்கள் அநியாயம் நினைக்கிறத நினச்சும் பார்க்கல நினைச்சா நீங்களும் அநியாயம் நினைக்க அழிஞ்சிருவேன்.